நன்றி. ஓகே. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 712வது மகரந்த சித்திரன் மிக அழகாக மலர இருக்கின்றது. புலம்பெயர், அதாவது புலம்பெயர் தமிழரின் சமுதாய வாழ்வை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இவர் 14 வயதில் பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர். தனது உயர் கல்வி வரை மேற்கொண்டவர். அதாவது பிரெஞ்சு மொழியில் பிடிஎஸ் கந்தாபிலிட்டே, அதாவது பட்ட படிப்பை மேற்கொண்டு 15 ஆண்டுகளாக கணக்காளராக பணிபுரிந்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் அக்கௌண்டன்சி அவ செய்திருக்கின்றார். தமிழ் மொழி இளங்கலை மணி பட்டம் பெற்று ஆசிரியராகவும் தமிழ் மொழி விரிவுரையாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தமிழ் மொழி ஆசிரியர் மட்டுமன்றி அத்துடன் நடனம் மற்றும் பிரெஞ்சு மொழி ஆசிரியராகவும் கடமை புரிகின்றார். கரியஸ் ஹுசேன் என்ற பகுதியில், நான் சரியாக உச்சரிக்கிறேனோ தெரியவில்லை, பிரெஞ்சு தமிழ் சங்க தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர். இத்தகைய பல்துறை ஆளுமையை தனக்குள்ளே பொதுக்கி வைத்திருக்கும் பிரியா லவன் அவர்களை இந்த மகரந்த சித்திரன் நிகழ்ச்சியினூடாக வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது 712வது மகரந்த சித்திரலில் அந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம் பிரியா லவன். வணக்கம் நவஜோதி. உங்களுடைய பேர் ஸ்ரீ பிரியா ராசையா என்று நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய பிரியா லவன் என்றுதான் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் பிரான்ஸ் நாட்டில். அது உங்களுடைய புனப்பெயர் என்றால் நம்புகின்றேன். அழகா இருக்கிறது. எப்படி இன்றைய காலநிலையும் மிக அழகா இருக்கிறது, அப்படித்தானே? எப்படி சுகமா இருக்கிறீங்களா? மிக அழகாக இருக்கின்ற காலநிலை. மழை இல்ல, அதிக குளிர் இல்ல, வானம் வெளிச்சு எங்களுடைய மனம் போல வெளிச்சமா அப்படியே இருக்குது. சந்தோஷமா இருக்குது. நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் செய்தேன். ஆனா நீங்களே எமது உறவுகளுக்கு உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். கூற முடியுமா? உங்களுடைய குடும்ப பின்னணி அல்லது உங்களுடைய எப்படி சொல்லி அதுக்கு பிறகு கேள்விகள் இருக்கின்றது, அதை தொடர்ந்து என்னுடைய கடந்த காலத்தை சிறு வரலாறாக சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீபிரியா சபாரட்னம் என்ற பெயரில் பிறந்து திருமணமாகி ஸ்ரீபிரியா ராசையா என்ற பெயர்ல மாற்றம் பெற்றேன். நான் 14 வயதுல பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தேன்னா, ஈழத்தை விட்டு 12 வயதுலயே இடம்பெயர்ந்துட்டேன். நாட்டு பிரச்சனை காரணமாக இந்திய மண்ணில தமிழ்நாட்டில 2 ஆண்டுகள் அங்கே கல்வி கற்றினான் ஆங்கில வழியாக. பிறகு 92ஆம் ஆண்டு 14 வயதுல பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தந்து இங்க திரும்பவும் என்னுடைய இடைக்கால கல்வியிலிருந்து என்னுடைய +2 முடிச்சு அதுக்கு மேலேயும் 2 ஆண்டுகள் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் எடுத்து செய்து எக்கோல் சுப்பீரியர் என்று சொல்றது, டெக்னிக் காலேஜ்னு சொல்லலாம். அதுல படிச்சுட்டு கணக்காளராக தொடர்ந்து பணியாற்றாமல் 15 ஆண்டுகள் பணியாற்றி இப்பொழுது அந்த பணியிலிருந்து நானாகவே நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். பிரெஞ்சு மொழி கற்றுக்கொண்டாலும் தாய்மொழியில மிகப்பற்று அதிகமாக இருந்ததால, நாடு கடந்து எங்களுடைய ஈழம் கடந்து வந்ததால, தாய் மீது இன்னும் பற்று அதிகமா இருந்ததால என்னமோ தமிழ் மொழியும் கற்க வேண்டிய ஒரு அவா எனக்குள்ள இருந்தது. அந்த அவாக்கு அதுக்குள்ள எனக்குள்ள வளர்ந்து கொண்ட தீக்கு ஒரு மருந்து இட்டது போல தமிழ்ச்சோலை என்ற பிரான்ஸ் நாட்டுல இயங்கி வர்ற ஒரு செயலகம் இந்தியா மண்ணில் இருக்கிற, தென்னிந்திய மண்ணில் இருக்கிற தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் சார்ந்து ஒரு ஆன்லைன் பட்டப்படிப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது. அதுல நான் BA வேலிட் பண்ணிட்டு, அப்புறம் பிரான்ஸ் நாட்டுல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கும் ஈழத்துல இருந்து வந்த நிறைய பேருக்குமாக அவர்களுக்கான சிரமங்கள் காரணமாக அவர்களுக்கு விரிவுரையாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினேன் என்பது அது பணம் ஈட்டாமல் பணியாற்றினேன். பிறகு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருந்ததால நான் அந்த பணியிலிருந்து நீக்கம் பெற்றுட்டேன். தொடர்ந்தும் தமிழ் ஆசிரியராகவும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு பிரெஞ்சு ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய தற்காலம் வரைக்கும் வந்துட்டேன். நான் ஈழத்துல நல்லூர்ல பிறந்த நான். எனக்கு 7 சகோதரர்கள், அம்மா அப்பா. இப்படியாக நான் என்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு தான் புலம்பெயர் நாட்டுக்கு வந்த நான்.
ஈழத்திலேயே நடனம் கற்றுக்கொண்டதால இந்திய மண்ணிலையும் நடனம் கற்று இங்கேயும் கற்றுக்கொண்டு பிறகு ஆசிரியராக பணியாற்றி வந்த நான் அதிலேயும் இருந்து கொஞ்சம் விடை பெற்று மீண்டும் அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வரேன். எதற்காக மீண்டும் அந்த நடனத்தை கையில் எடுத்தேன்னு சொன்னால், ஒரு வயதுக்கு மேல நடனம் ஆடக்கூடாது, திருமணம் நடந்தால் நடனம் ஆடக்கூடாதுன்ற ஒரு கட்டாயம் எங்கள் அவர்கள்ல இருக்குது. எவ்வளவோ பணத்தை கொட்டி நாங்கள் நடனத்தை கற்றுக் கொடுக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு. அரங்கேற்ற முடிஞ்சா பிறகோ அல்லது ஒரு வயது வந்தா பிறகோ அவர்களை நடனம் ஆட வேண்டாம் என்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தவ. எனக்கு அப்படி அந்த கட்டாயம் கொண்டு வராமல் இருந்தாலும் கூட அதுதான் எங்களுடைய வாழ்வியல் முறையோ என்று நான் தவறாக புரிஞ்சு கொண்டு விலகியிருந்தேன். நான் என்னுடைய 4வது குழந்தை பிறந்தா பிறகு, அதாவது எனக்கு 4 குழந்தைகள், 4வது குழந்தை பிறந்தா பிறகு இங்க வேற ஒரு நடனம் கற்றுக்கொள்ள போகும் பொழுதுதான் ஏன் என்னுடைய நடனத்தை மீண்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் திறந்து தமிழ் நடனம் என்ற பெயர்ல பரதம் மட்டுமல்லாமல் தமிழ் நடனத்தில் இருக்கிற அத்தனை கலைகளையும், அதாவது அத்தனை நடனங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது என்றால் எத்தனையோ நடனங்கள் இருக்கு. அதுல ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், கோலாட்டம், கும்மி, குரத்தி இப்படியான சில நடனங்களை வெள்ளக்காரருக்கும் கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய நடன விழாவாக ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி ஒரு பெரிய நடன விழா ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தி வாரோம். டிக்கெட் ஷோ பெரிய ஒரு நீண்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. ஏனென்றா நீங்க 14 வயதுல இவ்வளவு வேகமாகவும் மிக அழகாகவும் தமிழ இந்த மாதிரி கதைச்சு கொண்டு போறதே இந்த கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு மிகவும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் இருக்கிறது. ஏனென்றா 14 வயதில் நீங்கள் ஃப்ரெஞ்சில் தான் ஆங்கிலம் படிச்சுட்டு வந்தாலும் ஃப்ரெஞ்சு மொழியில் தான் உங்களுடைய தாய்மொழி மாதிரி பயின்று கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த மக்களோட பழகுறீங்கள், அந்த நாட்டில் வாழ்றீங்கள். அந்த விதத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு பாராட்டை முதற்கண் தெரிவித்து உங்களுடைய தமிழனுடைய வேகமும் அந்த கதைக்கின்ற விதமும் அது உங்களை பற்றிய விவரம் ஒரு எல்லாம் நான் சும்மா கேட்டேன். ஆனால் எல்லாம் அழகாக சொல்லியிருக்கேன். நான் திருப்பி கேட்க முடியாத அளவுக்கு உங்களுடைய விவரம் இருந்தது. அழகாக இருக்கிறது, நன்றி. அதை விட உங்களுடைய பிரியா லவன்ன்றது தான் உங்களுடைய பேர் ஸ்ரீ பிரியா ராசையா, நீங்கள் அப்பாடேந்து அதை கூட விவரம் கூறியிருந்தீர்கள். ஆனால் அந்த பிரியா லவன் என்று சொன்னதான் உங்களை நான் அழைக்க வேண்டி இருந்தது. எனக்கு அப்படித்தான் எல்லோரும் கதைத்தார்கள். அந்த பிரியா லவன் இது ஒரு வித்தியாசமான பேராகவும் எனக்கு பட்டது. எனக்கு ஆரம்பத்தில் அது விளங்கி அதை பற்றிய ஏன் அப்படி பிரியா லவன்ன்றது என்ன, அதுக்கு உங்களுடைய விளக்கம் எப்படி இருக்கும்? நான் திருமணமாகி என்னுடைய தகப்பனாருடைய பேர் மாறி என்னுடைய கணவனாருடைய பேர் மாற்றம் பெற்று வந்தது. நான் கவிதைகளும் சிறுகதைகளும் எழுதுற பழக்கம் இருக்கிறதால ஒரு போட்டியில எனக்கு பரிசு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் கேட்டிருந்தார்கள், உங்களுடைய பேரை முழு பேராக போட போறீர்களா அல்லது உங்களுடைய பேரை மாற்றி போட போகிறீர்களா என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். மூத்தவருக்கு 21 வயசு, 3வது ஆண்டு சைக்காலஜி செய்து இந்த ஆண்டு மாதம் முடிக்க போகிறார். 2வது மகன் 19 வயது ஃபைனான்ஸ் எக்கனாமிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். 3வது மகள் +1 படிச்சு கொண்டிருக்கிறார். 4வது கடைக்குட்டி தான் லவன், 11 வயது, பிரெஞ்சு மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் 6ஆம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்னுடைய பேரை ஸ்ரீ என்றது ஒரு அழகு, ஒரு சிறப்பு, அதை ஒரு மகிமை என்று சொல்லுவினோம், சிறப்பு என்று சொல்லுவினோம். என்றாலும் எனக்கு அந்த வடமொழி என்றது எனக்குள்ள ஒரு தமிழ் உணர்வு அதிகமா இருக்கிறதால அந்த வட எழுத்துக்களை தவிர்த்து கொள்ளணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. 3 எழுத்துல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்ப நான் நிறைய என்னுடைய பிள்ளைகளுடைய பேரெல்லாம் போட்டு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு அது சரியாக அமைய மாட்டேன்றது. உடனடியா பேர் தாங்கன்னு சொன்னா சரி, 4க்கு கடைசியாக பிறந்தது லவன். அப்ப நான் என்னை பெற்றவருடைய பெயரை இட்டால் என்னை கட்டியவர் கடிந்து கொள்வார், கட்டியவருடைய பெயரை இட்டால் பெற்றவர் கடிந்து கொள்வார், நான் பெற்றவரை பெயரிட்டால் யாருமே கடிந்து கொள்ள மாட்டேனோன்றதுக்காக ஒரு புதுமையாக இருக்கட்டும் என்று சொல்லி போட்டு என்னுடைய பெயர் பாதிய பிரியான்னு எடுத்து அவருடைய பேர் லவனை பின்னாடி இட்டு பிரியா லவன் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுதும் என்னை பிரியா லவன் என்ற ஒரு அடையாளத்திலேயே கண்டுகொள்ளுகிறார்கள். அதுல எனக்கு பெருமையாயும் இருக்குது. பிரியா லவன் என்றது என்னுடைய மகனுடைய பெயரோடு நான் உலா வருவது. அதனாலேயே திருமதி என்று தயவு செய்து என்னை அழைக்காதீர்கள், ஆசிரியர் என்று அழைத்துக் கொள்ளுங்கள் என்றால் லவன் என்னுடைய கணவர் இல்லை, நான் பெற்றெடுத்த குழந்தை என்று. அந்த வகையில தான் பிரியா லவன் உருவாகி இருந்தது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? எல்லாரும் கணவர்கிட்ட பேரு அல்லாத அப்பாவோட பேரையும் வைப்பார்கள், அப்பாவோட திருமணம் புரிச்ச பிறகு. ஆனால் இது மகன்ற பேரை வைத்திருப்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் என்ன கருத்துக்களை வச்சிருப்பார்கள் என்று பார்ப்போம்.
அடுத்து நீங்க கொந்தாபித்தே வேலை, அதாவது கொந்தாபித்தேன்றது பிரெஞ்சில் சொல்றது அக்கௌண்டன்ட், அதால பணிபுரிஞ்சு இருக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் இப்ப இது இல்லை. அதை விட உங்களுடைய தமிழ் பணி ஒரு வித்தியாசமா இருக்கிறது. அதோட அந்த தமிழ் இதுன்றது உங்களுடைய பாடசாலை தற்போதைய உங்களுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருக்கிறது, அதை பற்றி கூறினால் இங்கே இருக்கிற, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இந்த பிரான்ஸில் இருக்கிறவ என்ன மாதிரியாக செயற்படுகின்றன. நான் அன்று ஒருக்கா வந்தபடியால் பல விதமான அந்த எல்லா பிள்ளைகளையும் பார்த்து விட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த தமிழ் மொழி இங்கேயும் லண்டன்லேயும் இருக்கிறார்கள்லாம் பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், எல்லாம் ஆனால் அங்கு வந்த ஒரு வித்தியாசமாகப்பட்டது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய பிரான்ஸில் நீங்கள் என்னென்ன விதத்தில் அங்கே செயற்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள், அந்த விவரங்களை கொஞ்சம் கூற முடியுமா? நான் கணக்காளரா பணியாற்றதுக்கு முதலே தமிழ்ச்சோலை என்ற அந்த அந்த அமைப்பில், அந்த சங்கத்தில் இணைந்து ஒரு 19-20 வயதிலேயே 98ஆம் ஆண்டு கால பகுதியிலேயே ஒரு ஆசிரியராக அங்க சேர்ந்தேன். நான் உண்மையிலேயே சொல்லணும் என்று சொன்னால், நான் இலங்கையில 5ஆம் ஆண்டு தான் படித்திருந்தேன். நான் இந்திய மண்ணில 2 ஆண்டுகள் ஆங்கில வழி கல்விதான் கற்றிருந்தேன். நான் தமிழ் மொழி என்னுடைய தாய்மொழி, பேச தெரியும், எழுத தெரியும். ஆனால் தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் எனக்கு அந்தளவாக தெரியாது. ஆனாலும் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக என்னை ஆசிரியராக நியமித்த பொழுது அங்குதான் நான் கற்றுக்கொண்டு கற்றுவித்தேன் தமிழ் மொழியை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் மொழி ஆர்வம் அதிகமாகித்தான் நான் உங்களுக்கு சொன்னது போல BA பட்டம் பெற்றிருந்தேன். அந்த வகையில நான் அந்த சங்கத்தோடு இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மொழிய எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள தோன்றியது. எங்களுடைய இனப்பற்றும் மொழிப்பற்றும் அது மட்டுமல்லாமல் பண்பாடு மீதும் எனக்கு ஒரு கவனம் எனக்கு தோன்றினது. எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை கவனமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றதை நான் புரிந்து கொண்டேன். பிற்காலத்துல 11 பிறந்தா பிறகு என்னுடைய ஊரிலேயே நான் தமிழ் சங்கம் ஒன்று உருவாக்கி, இந்த தமிழ் சங்கம் தமிழர்களுக்காக வேண்டாம், எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய மொழியும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும், அதாவது தமிழர்களுக்குள்ள இருக்கிற மேன்மையான விடயங்கள் எல்லாம் பிற நாட்டவர்களுக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய வரலாறு செல்ல வேண்டும். நாங்கள் எத்தனையாம் ஆண்டுல இருக்கிறோம்? திருவள்ளுவர் ஆண்டு என்பது இயேசு கிறிஸ்துக்கு முன்னம் நாங்கள் உருவாக்கப்பட்ட எங்களுடைய ஆண்டு. இன்றைக்கு 2056ஆம் ஆண்டு அல்லது 57ஆம் ஆண்டுல நாங்க இருக்கிறோம் நினைக்கிறோம். அப்ப எங்களுடைய பழமை, எங்களுடைய பாரம்பரியம் எல்லா நாட்டவர்களையும் விட நாங்கள் முன்னோக்கி சென்றிருக்கிறோம். அதையெல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு எடுத்து கூறணும் என்ற வகையில தான் நான் இந்த சங்கத்தை உருவாக்கினேன். இந்த சங்கத்தை உருவாக்கி போட்டு இதன் வழியாக மொழியையும் நடனத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டு, அது மட்டுமில்லாமல் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தேன். இப்பொழுது அந்த சங்கம் வாயிலாக எனக்கு சமூக சேவைகள்ல மிக ஆர்வம் இருக்கிறதால எம் நாட்டவர்கள் காண உதவிகளை நான் செய்யணும் என்ற ஒரு விருப்பம் காரணமாகவும், என்னுடைய குடும்பத்தார் அதுக்கு ஒத்துழைப்பதாலேயும், என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், எந்த தடையும் இல்லாமல் நான் என்ன செயல் செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோட எனக்கு அவர்கள் வழிவிட்டு கைகோத்து நிற்பதால நான் இன்று மூத்தோர் சொல் என்ற இன்னொரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறேன். சென்ற டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு 7ஆம் தேதி இந்த மூத்தோர் சொல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, எங்களுடைய முதல் தலைமுறையினர் அவர்களை ஒன்று கூடல் செய்து, அவர்களுக்கான தேவைகள், அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், ஏண்டா அவர்களுக்கு முதல் வந்தவர்கள் எல்லாம் இன்று ஈழத்துக்கு போக முடியாமல், தங்களை உறவுகளை பார்க்க முடியாமல், பிரெஞ்சு மொழி தெரியாமல் மிக கடினப்பட்டு அவர்கள் துன்பப்பட்டு இந்த மண்ணை விட்டு சென்றுட்டினோம். அடுத்த தலைமுறையாவது நாங்கள் பக்குவப்படுத்தணும், அவர்களை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற வகையில இந்த மூத்தோர் சொல் என்ற ஒரு அமைப்பை திறந்து அவர்களுக்கான வெளியில சுத்தி பார்க்கறது, எங்களுக்குள்ள கதைச்சு விளையாடுறது, விடுகதை சொல்றது, இப்படியான விடயங்களை தற்போது ஆரம்பிச்சிருக்கிறோம். இது 5ஆம் மாதம் போய்கொண்டிருக்குது. இந்த மே 6ஆம் மாதத்துக்குள்ள நுழைய போறோம். எல்லாரும் தமிழ் மொழி தான், தமிழ் மொழி பெரிய இதெல்லாம் பேசுவார்கள், அப்படித்தானே? அவர்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான் அதை மற்றது பிரெஞ்சு நாட்டவருக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறீங்களா? அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். பிரெஞ்சு நாட்டவர்கள் வந்து இப்ப இந்த இதுல வந்து எங்களை தமிழ் மொழி ஆக்களுக்கு நீங்கள் அவர்கள் வயது போனவர்களை தான் நீங்கள் பராமரிக்கலாம். அப்ப அந்த மாதிரியா இல்லாட்டா
பராமரிக்கிறது என்று சொல்லாமல் அதுக்காகத்தான் நான் அந்த மூத்தோர் சொல் என்று ஒரு அழகான சொல்ல வச்சு நான் முதியவர் என்றோல் வயதானவர்கள் என்றோ நான் அந்த பேரை வைக்கல. பேரை வைக்கப்படாதா? அது நல்ல எப்பொழுதுமே எங்களுடைய முதுமொழி என்று சொல்லுவோம். ஏன்னா நாங்க பழமொழி முதுமொழி என்று சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்களுடைய சொல் எப்பொழுதுமே ஆணித்தரமானதாக இருக்கும். அதே போல எனக்கு 2, 3 வயது மூத்தவர்களோ 10 வயது மூத்தவர்களோ அவர்களுடைய சொல் எப்படி திறம்பட இருக்குமோ அதே போல இந்த மூத்தோர் சொல் இருக்க வேண்டும் என்றதுக்காகவும் அவர்களை நான் வழி நடத்தாமல் அவர்களை வழி நடத்தட்டும் என்று சொல்லித்தான் மூத்தோர் சொல் என்ற பெயர்ல திடீரென்று எனக்கு தோன்றின ஒரு தலைப்பு தான் இந்த மூத்தோர் சொல் என்ற ஒரு பெயர். ஏன்னா முதியவர்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் அவர்களுடைய சைக்காலஜிகள் அது. ஆமா, அதால மூத்தோர் சொல் என்று தோன்றி உடனே நான் ஒரு டிக்டாக்ல தான் இதுக்கான விளம்பரத்தை சொல்லியிருந்தேன். நான் எதிர்பார்க்கல. நான் நினைத்தது 1, 2 பேர் வருவினம். ஏன்னா கரியர் சூசன் 78 டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. எங்களுடைய அதிகமான தமிழர்கள் 93, 95, 92 அந்த பகுதிகளில் தான் அதிகமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு வருவினமோ தெரியாதுன்னு நான் நினைச்ச பொழுது முதல் தரமே 20 பேர் வந்து பதிவு செய்து இப்ப தொடர்ந்து 10லிருந்து 15 பேர் அதுக்கான அந்த ஒவ்வொரு மாதத்துக்கான கூட்டங்களையும் கலந்து கொண்டு வருகிறார். ஓ, அவ 93 சொல்லிக்க எங்களுக்கு விளங்கும் இந்த அவுட் ஆஃப் ஆனா இப்ப இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு அதை கொஞ்சம் இதாண்டினால் அவர்கள் விளங்கும். என்னண்டா இப்ப நாங்கள் லண்டனுக்குள்ள இருக்கிறோம். ஆனா நீங்கள் சொல்ற அந்த மூத்தோர் சொல் அவர்கள் வந்து 93 இப்ப அவுட் ஆஃப் லண்டன் மாதிரி லண்டன்ல இருந்து வெளியில இருந்து அவர்கள் வாரன்னு சொன்னா அவர்களுக்கு பல சிரமங்கள் காணப்படலாம் என்ற என்னுடைய கருத்து. ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் அப்படியும் இருக்காது. என்னென்னா அந்த மாதிரியான போக்குவரத்து மெட்ரோ சிஸ்டம் எல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்கேயும் போய் வரக்கூடிய ஒரு விடயத்தை நான் நேரடியாக அது நீண்ட காலத்துக்கு பிறகு மிக அண்மையில் வந்த போதும் அதை அவதானிக்க முடிந்தது. என்ற வகையில் அந்த பிரயாணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் சொல்கிற அந்த 93 சொன்னால் இப்போ பிரான்ஸில் பழக்கப்பட்டவர்களுக்கு விளங்கும். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் வந்து பல்வேறு இடங்களில் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்றபடியால் நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லி. கட்டாயம். பாரிஸ் என்றது இங்க பிரான்ஸ் வந்து எல்லா நாடுகளுமே டிபார்ட்மெண்டா பிரிச்சிருப்பினா பாரிசினுடைய டிபார்ட்மெண்ட் 75 001 2 3 என்று சொல்லி 20 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த பாரிஸை சுத்தி இருக்கிற அருகில இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுகளை ஒவ்வொரு எண்ணிக்கை கொடுத்து செதுரிக்கணும். 91, 92, 93, 94, 5, 6 இப்படி போகுது. பிறகு 77, 78 பிரியுது. அதற்கு பிறகு தொலை தூரத்துல இருக்கிற 60 டிபார்ட்மெண்ட் 40 டிபார்ட்மெண்ட் சொன்னா இன்னும் மிக தொலை தூரத்துல இருக்கணும். அப்ப 90 என்ற பேர்ல வந்ததுன்னு சொன்னா பரிச அண்டி இருக்கிறது. ஆனா மிகப்பெரிய ஊராக அந்த ஊர் இருக்கும். அந்த வகையில நான் சொன்ன அந்த 93, 95 எல்லாம் பரிசுக்கு எதிர்பக்கம் இருக்குது. 78 டிபார்ட்மெண்ட்ன்றது பரிசுக்கு இந்த பக்கம் இருக்குது. அப்ப அந்த போக்குவரத்துன்றது மெட்ரோ சர்வீஸால வேற இல்லாது ஆர் என்று சொல்லி ஆர்ஆரால தான் அந்த சிஸ்டத்துக்குள்ள வரணும். எப்படியும் அவைக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த 1.5 மணி நேரம் கட்டாயமாகும். அவை இந்த ஊர்ல இருந்து எங்கட ஊர்ல இந்த பொது உந்துகள்ல வந்து சேரணும்னு சொன்னாங்க. அந்த நேரங்களில் இப்போ வந்து இப்போ முதியோர் சொல் அந்த இது ஒன்று செய்கிறீங்க. அதை விட வேறு என்ன தொழிற்பாடுகள் செய்கிறீங்க? தமிழ் மொழியை வளர்க்க வேணுமென்ற விதத்தில் நீங்கள் பல்வேறு செயற்பாடுகள் செய்வதாக அறிய முடிகிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? தமிழ் மொழியை வளர்க்கணும் என்று நான் செய்யறேன்றே சொல்லக்கூடாது. ஏன்னா வளர்ந்த மொழியை நாங்க வளர்க்க தேவையில்லை. அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் ஏதாவது செய்யணும். அந்த வகையில நான் என்னுடைய BA செய்யறதுக்கு முதலே தமிழ் ஆசிரியராக 19 வயதிலேயே அந்த இதுல இறங்கிட்டேன். பிறகு BA படிச்ச பிறகு 5 ஆண்டுகள் விரிவுரையாளராக இருந்து போட்டு அதுல இருந்து விலகி என்னென்னு சொன்னால் எனக்கு நிறைய பணிகள் இருக்கிறதால தொடர்ந்தும் பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கிறேன். பிரான்ஸ்ல பிறந்த இந்த நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ் மொழியை ஆர்வமா கற்கிறதுக்கு அதிகாலையிலேயே சனிக்கிழமை 1.5 மணி நேர வகுப்புக்கு வந்துடுவினோம். மெல்ல மெல்லமாக எழுத்துக்கள் கற்றுக்கொண்டு வருகினோம். அதோட ஒவ்வொரு சொற்களும் பேசவும் உரையாடவும் முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய அசோசியேஷன் வாயிலாக எங்களுடைய சங்கம் வாயிலாக எங்களுடைய பழக்க வழக்கங்கள்
உணவு பழக்க வழக்கங்கள், மருத்துவ பழக்க வழக்கங்கள் இவற்றை எல்லாமே கடத்தி கொண்டு வாரம். அதோட நான் டிக்டாக் செய்யறேன், ஃபேஸ்புக்லயும் இருக்கிறேன், யூடியூபராகவும் இருக்கிறேன். அப்ப அதிலே கூட எங்களுடைய தமிழர்களுடைய விழாக்கள், அதாவது என்று சொல்லாமல் தமிழர்களுடைய முக்கிய போன்ற செய்திகளை எல்லாம் அதுல நான் எடுத்து தமிழ் மொழியையும் அதுல கற்றுக் கொடுத்து கொண்டு வாரன். எங்கள் இலக்கணங்கள் போன்ற விடயங்களை கொடுத்து கொண்டு வாரன். அது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற தொல்பொருள் இடங்கள், கண்காட்சியகங்கள், ஓவிய கண்காட்சியகங்கள், நூலகங்கள் அல்லது பெருங்கோட்டைகள் அல்லது அரச வரலாறுகள் இவற்றையெல்லாம் தமிழ் மொழியில நான் சென்று அந்த ஒரு சுற்றுலா மாதிரி அந்த இடத்துல சுற்றுலாவாக சென்று அதை காணொளிப்படுத்தி அதனுடைய விவரங்களையும் கூறிக்கொண்டு வாரேன். ஓ அந்த இது அது ஒரு அங்க அந்த விஷயம் கூடுதலாக செய்வார்கள். அந்த பிரெஞ்சு மொழியை படிக்க வாரதுன்னு சொல்லி கூறியிருந்தீர்கள். அது இந்த வயதுக்குட்பட்டவர்கள் அதை ஆர்வத்தோட படிக்க விரும்புகின்றார்களா? இந்த அந்த பிரெஞ்சு மொழியை, அதாவது பிரெஞ்சு ஆக்கள் தமிழை படிச்சு என்ன செய்யலாம்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குத்தானே. அப்ப அவர்கள் அதுக்கு என்ன என்ன சொல்றார்கள்? அந்த எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? தமிழரை பற்றி நாங்கள் தான் ஓரளவு என்ன சொல்றது, எங்களை நாங்கள் உயர்த்தி பேசுறேல. ஆனா இன்றைக்கு தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், முக்கியமாக திரைப்படம் இன்றைக்கு அழகிய அளவுல தொட்டுட்டுது. தமிழ் திரைப்படம் மாதிரியே அமெரிக்கன் திரைப்படம் எடுக்கணும் என்ற அளவுக்கான அந்த ஹாலிவுட்காரர் கூட தமிழ் திரைப்படம் மாதிரி அந்த எல்லா கலவையும் கலந்த திரைப்படம் எடுக்கணும் என்ற அளவுக்கு வந்துட்டுது. தமிழ் இலக்கியங்கள் பேசப்படுது, தமிழ் நூல்கள் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்படுது. இங்க நிறைய தமிழ் உணவகங்கள் இருக்குது, தமிழ் ஆடைகள் விற்கிற கடைகள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் தமிழருடைய கலை விழாக்கள் நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட பிரான்ஸ் நாட்டில தமிழர் தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிச்சிட்டினா. அப்ப இந்த தமிழ் பிள்ளைகளோட பழகுற தமிழ் மாணவர்கள், இப்ப என்னுடைய மகனுடைய நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய ஈழத்து பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியும், நான் கேட்டு அறிந்த நான், என்னால் நான் இருக்கிற ஊர்ல எனக்கு நண்பர்களாக ஈழத்து தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 1-2 தமிழ் சொற்களையும் பேசினார். அந்த வகையில இப்ப குறுகிய நாளுக்குள்ள வெள்ளையன் என்ற ஒரு தமிழரை, பிரெஞ்சு நாட்டவரை நான் சந்திச்சேன். அவரும் நண்பர்களோட சேர்ந்து தமிழ் கற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மொழியை பேசுறார். அப்ப தமிழ் என்றது ஒரு மொழி, பல ஆண்டுகளாக இன்றைக்கு மூத்த மொழி, செம்மொழியாக இருக்குது. 6 பழமையான மொழிகள்ல மூத்த மொழியாக இருக்கிற தமிழ் மொழி இன்றைக்கும் அழியாமல் அந்த கன்னி தமிழ் என்று சொல்லுவோம். இந்த அப்படியே அவள் அப்படியே இருக்கிறாள் அந்த தமிழ் மொழி. இன்றைக்கு தொல்காப்பியர் வந்தாலும் திருவள்ளுவர் வந்தாலும் கூட நான் பேசும் தமிழ் அவருக்கு புரியும். ஏன்னா அந்த தமிழ் மொழியில எந்த மாற்றமும் எந்த சிதைவும் ஏற்படல. எழுத்து வகையில அரிச்சுவடிகள் அதுகள்ல அந்த எழுத்துக்கள் மாற்றம் பெற்றுட்டு அறிவியல் காரணமாக. அப்படியான அந்த அழியாத மொழிய தாங்களும் கற்கணும் என்ற அவாவில நிறைய பேர் இருக்கணும். ஆனா தொலைதூரங்கள் இருக்கிறதால அருகில இருக்கிறவர்கள் இருந்தாலும் கூட 1.5 மணி நேர தூரத்துல இருந்துதான் வருகினம் கற்றுக்கொள்ள மிக ஆர்வமாக கற்றுக்கொள்கிறோம். மிக ஆர்வமாக அந்த பிரெஞ்சு மொழியை கற்ற இப்ப அவர்கள் கதைக்கிறார்கள் சொல்லிக்க. அப்ப நீங்கள் அதுக்கு என்ன நூல்கள் பாவிக்கிறீங்கள்? எந்த நூல் அதுக்கான குறிப்பிட்டு தான் எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ஆளா இல்லாட்டா ஒரு பாடசாலையாக ஒருவரால எல்லாம் செய்ய முடியாதுதானே? அது செய்யலாமோ தெரியல, என்ன தெரியல. நீங்கள் இந்த மாதிரி செயற்படுகிறீர்கள். இல்ல இங்க தமிழ்ச்சங்கம் இருக்குதானே, பெரிய ஒரு தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சோலை என்றோ மிகப்பெரிய தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல செயல்பட்டு கொண்டிருக்குது. அது அரிச்சுவடியில இருந்து, அதாவது ஆரம்ப கல்வியில இருந்து 12ஆம் வகுப்புக்கான நூல்களை தயாரிச்சு வச்சிருக்குது. இருந்தாலும் இவர்கள் ஆரம்ப நிலையில இருக்கிறதால இவர்களுக்கு எங்களுடைய முதல் எழுத்துக்களும் இந்த சார்பெழுத்துகளுமாக 247 எழுத்துக்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோட முதல் அவர்கள் வாசிக்க பழகி கொண்டு சொற்களையும் பயன்படுத்தி கொண்டு வர்ற மாதிரியும் சில சொல்லியங்கள், அதாவது வசனங்கள் என்று தாங்க சொல்லுவோம், சொல்லியங்களையும் அவர்கள் பேசுற மாதிரியான வழக்கத்தெல்லாம் இப்ப வருது. ஏன்னா இப்பதான் அவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு தான் அவர்கள் என்னிட கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். அப்ப நீங்க பேசுறதா இவர்களுக்கு விளங்கும் இப்ப அப்படியா? இல்லாட்டா அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டு சொற்களையும் தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது உங்களை நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் 5 சொல்லியங்கள் 6 சொல்லியங்கள்ல சொல்லுவேன். என்னுடைய பெயர் என்ன, எனக்கு எத்தனை வயது, என்னுடைய அப்பாவின் பெயர் என்ன, நான் எந்த நாட்டவர், அப்படி ஒரு 5-6 சொல்லியங்கள் அவர்கள் தங்களை பற்றி ஒரு அறிமுகமாக செய்வினர்.
அப்ப அந்த அப்ப இது இப்படி ஆர்வமாக வந்து பிரெஞ்சுக்காரர் இதன்றா அப்ப அவர்கள் அந்த கலகலாச்சாரம்னு சொல்லியிருக்கல நீங்கள் அது அவைகளை தமிழ்ல வெளிப்படுத்துறது இப்ப மிக அண்மை தான் தொடங்கினபடியா நீங்கள் அதுக்குரிய விழாவோ இல்லாட்டா அதை மற்றவர்களுக்கு இப்படி அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுற விதமாக இதான் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படியா? இப்போதைக்கு அதற்கான ஒரு எந்த விடயமும் நான் முன்னெடுக்கல. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆரம்ப நிலையில வந்திருக்கணும். இப்ப ஒரு ம். மழலைகள் தான் என்னதான் அவர்கள் வயது கூடியவர்களா இருந்தாலும் இன்றைக்கு மழலை நிலையில இருக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு விழாவை இன்று செய்ய முடியாது. அடுத்தடுத்த எதிர்காலத்துல அதுக்கான விடயங்களை எங்களுடைய ஆண்டு விழா செய்யும் பொழுதோ, எங்களுடைய நடன நிகழ்வின் ஆண்டு விழா செய்யும் பொழுதோ அவர்களையும் ஏதாவது ஒன்று பங்கு பெற செய்யலாம். தற்போது அவர்களை அந்த அளவு சிரமத்துக்குள்ளேயோ அல்லது அவர்களை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நானும் சிரமப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்புகள் என்கிட்ட இருக்கிறதால எல்லாத்தையும் எடுத்தெடுப்புல அதான் நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன் என்னன்னு சொன்னா, ஒருவரால எல்லாத்தையும் இயங்குறது கஷ்டம். அதான் நீங்கள் நீங்கள் மட்டும் இயங்குகின்றீர்களா உங்களோட சேர்ந்து வேறு யாராவது இயங்குகின்றார்களா என்ற கேள்வியை தான் கேட்டேன். என்னுடைய சங்கம் வந்து அசோசியேஷன் ஃபாங்கோ தமிழ், அதாவது பிரெஞ்சு தமிழ் சங்கம் கரியர் சோசன் என்ற அப்படியான பேர்ல வேற வேற ஊர்களையும் சங்கம் இருக்கிறதால கரியர் சோசன் என்றதை கட்டாயம் அழுத்தி சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. நான் அசோசியேஷன் ஃபாங்கோ தமிழ்லயே வச்சிருக்கிறேன். எதிர்காலத்துல தமிழி என்று மாற்றும் ஒரு எண்ணப்பாடும் எனக்கு இருக்குது. இன்னும் அதுக்கான வேலை திட்டங்கள் சரியாக அமையல. ஆனா என்னுடைய சங்கத்துல மெம்பர்ஸா இருக்கிறவ, உறுப்பினர்களா இருக்கிறவ பிரெஞ்சு நாட்டவர்கள், மொரிட்டானியன் நாட்டவர்கள், கோதிவார் என்ற நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு ஜெர்மனி பெண்மணி என்று சொல்லி நானும் சேர்ந்து நாங்கள் 5 பேர், ஒரு பாண்டிச்சேரி தமிழ் பெண்மணி, நாங்கள் 6 பேருமாக சேர்ந்துதான் இந்த அசோசியேஷன்ல உறுப்பினர்களா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது பிராங்கோ தமிழ் என்ற கலவை அசோசியேஷனா இருக்கிறதால அவர்களையும் உள்வாங்கி இருந்தால் அவர்களும் எங்களுடைய பண்பாட்டை வெளியில கொண்டு போக உறுதுணையா இருப்பினம், தங்களுடைய நல்ல விடயங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து தர்றது உறுதுணையா இருப்பினம் என்றதால நான் அப்படியான வெளிநாட்டவர்களை எங்களுடைய எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக வச்சிருக்கிறோம். அது ஒரு நல்ல விடயம். இப்போ அவர்கள் வந்து உடபாவனைகள் அதிகமாக பார்த்துருக்கேன். ஃப்ரான்ஸில் வந்து பிரெஞ்சுக்காரரே சாரி உடுத்தி அந்த எங்களுடைய எங்களுடைய உடைகளை கூட அவர்கள் அணிவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். இங்கே லண்டன்லேயும் அது இருக்கின்றது, கூற முடியாது. அந்த விதத்தில் அதையும் பின்பற்றுவார்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா? அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் 2-3 சேலைகள் வச்சிருக்கணும். நிகழ்வு பெருசாக நாங்க நடன நிகழ்வு செய்யும் பொழுது சேலை அணிந்தே வருபவர்களை பார்வையாளர்களை வரவேற்றுக் கொள்ளுவினோம். அதே போல நான் ஒரு முறை சென்ற ஆண்டு எங்களுடைய மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழாவுக்கு அந்த ஜெர்மன் பெண்மணியை கேட்டுக்கொண்ட பொழுது எனக்கு ஒரு கூச்சமா இருந்தது. முதல் நாள் இவ சேலை அணிந்து வரப்போறாவா இல்லது பிரெஞ்சு நாட்டு சாதாரண ஒரு ஆடையோட வரப்போறாவோ தெரியல. சேலை அணிந்து வாண்டு கட்டாயப்படுத்தவும் எனக்கு ஒரு சங்கடமான நிலையா இருந்தது. ஆனால் இரவு போல எனக்கு தொலைபேசி அடிச்சு கேட்டா, பிரியா என்கிட்ட இந்த நிற சேலை இருக்குது, இதுல எதை உடுக்கட்டும். அப்பதான் எனக்கு ஒரு எனக்குள்ள பெருமையா இருந்தது. அந்த பெண்மணி எங்களுடைய பண்பாட்டை மதிக்கிறத நினைச்சு அந்த பெண்மணியில எனக்கு பெருமையா இருந்தது. சேலை அணிந்து அந்த காலையில போன தேர் திருவிழாவுக்கு மாலை 6 மணி வரைக்கும் என்னோட அந்த தேர் சுத்தி வந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி நிகழ்வெல்லாம் பார்த்து அந்த சேலை எனக்கு ஒரு தொந்தரவா இருக்குது, இதால நடக்க முடியலை என்று கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவ என்னோட அந்த முழு நீண்ட நாளும் உலாவி வந்தது மகிழ்ச்சியா இருந்தது. அது என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் சொல்லுவினம், என்னுடைய பிற தோழிகள் எல்லாம் சொல்லுவினம், நான் தமிழ் மொழி இந்த நாட்டில பிரான்ஸ் நாட்டில சின்ன வயசுல வந்திருந்தாலும் கூட என்னுடைய இந்த ஊரையே தமிழ் ஊரா மாற்றிட்டேன் என்று சொல்லுவினம். என்னோட உணவும் அவர்களுக்கு தமிழ் உணவு நிறைய பிடிக்கும் அவைக்கு. ஆமாம், நீங்க அந்த உணவு முறையும் அவர்களுக்கு செய்து காட்டாத அப்ப டிப்ளமா மாதிரி இல்லையா? அது என்ன மாதிரி அந்த உணவு வகையெல்லாம் என்ன உணவுகள் செய்து காட்டுகின்றீர்கள்? அது எப்படி உங்களுடைய அந்த இப்போ இந்த பிரெஞ்சு மொழி வேற, இந்த உணவு வகைகள் செய்வதெல்லாம் ஒரு கஷ்டமான தொழில் தானே. அப்போ என்ன செய்கிறீங்கள்? அதுக்கும் வேறு ஒருவரை வைத்து செய்கிறீர்களா? அதுவும் நீங்கள்லாம் செய்கிறீங்களா? இல்ல, உணவு அவர்களுக்கு சமைத்து காட்டவில்லை என்று சொன்னால் அதுக்கான ஒரு அடுப்படி வேணும், சமையலறை வேணும். அதுக்கான எங்களுக்கு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறனால 1008 சாமான் வேணும். இது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவைக்கு விளங்கப்படுத்தி செய்யறது நான் செய்யறது இல்லை. ஆனா என்னுடைய இந்த ஊர் மேரி நகர சபை
எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருந்தது. எனக்கு சமையல்ல ஆர்வம் இருந்திருந்தது. அதோட என்னட்ட சாப்பிடுற வெள்ளைக்காரர்கள், இந்த பிரெஞ்சு நாட்டவர்கள் சொல்லுவினோம், "நீ நன்றாக சமைக்கிற, அதால ஒரு ரெஸ்டாரண்ட் தயவு செய்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுறதுன்னு" சொல்லி. அப்ப எனக்கும் அந்த சமையல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. அப்ப எங்களுடைய நாட்டு உணவுல, அதுக்கு முக்கியமாக ஒரு உடலுக்கு சத்து தர்ற சத்து உணவுகள நான் தயாரிச்சு விக்கோணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வழிக்கு இந்த நகர சபை எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாரி தந்து, தாங்களே அந்த ஃபுட் ட்ரக்ன்னு சொல்லி அந்த ட்ரக்க கொண்டு வந்து தந்து, அ கிழ கிழமையில 2 நாள் ஒவ்வொரு நாட்டவரும் சமைக்கலாம், சமைச்சு விக்கலாம் என்று சொல்லும் பொழுது, நான் அந்த ஃபுட் ட்ரக் வாயிலாக எங்களுடைய எங்களுடைய எனது அறுசுவை உணவுகள அதுல நான் செய்து வித்திருந்தேன் நான். ஆனா தொடர்ந்து அதுல பணியாற்ற முடியாது என்று சொன்னால், அதனுடைய வேலைப்பளு மிக அதிகம். காலையில போனால் முழு நேரம் நிக்க வேண்டும். அதோட எங்களுடைய உணவுன்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடுப்படிக்குள்ளேயே சமைக்கும் பொழுது எவ்வளவு நேரம் அது சாப்பிட்றோம். அப்ப அது ஒரு தொழிலா நான் செய்ய முடியாது என்றதால நான் அத நிறுத்திட்டேன். அந்த வழியில அவ பிறகு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு கட்டாயம் கேட்பினா. என்ன காரம் என்றாலும் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு உரை குறைக்க சாப்பிடுறதுல அவைக்கு சரியான விருப்பம். அப்படி எங்களுடைய உணவுகள கேட்டு தயாரிச்சு தர சொல்லுவினம். என்ன வகுப்பும் எடுக்க சொல்லியிருக்கணும். ஆனா இப்போதைக்கு நான் அது செய்யற எண்ணப்பாடு இல்ல. ஏன்னா அதுக்கான வேலைகள் நிறைய வேணும். அதுக்கான இடம் வேணும். அதுக்கான எங்களுடைய பலசரக்கு பொருள்கள அங்க வைக்கோணும். அதை அவர்கள் பிறகு வாங்கி சமைக்க முடியுமான்றது தெரியாது. இப்ப நான் ஒரு கறிய சொல்லிக் குடுத்துட்டேன்னா, அந்த பலசரக்கு அவர்கள் வாங்கி சமைக்க முடியுமான்னு தெரியாது. அந்த வகையில கேட்டா சமைச்சு குடுத்துடுறது. இப்போதைக்கு நீங்க சொன்ன அந்த விடயம் நிறைய பேர் கேட்டிருக்கணும். ஆனா நான் இன்னும் செய்யறது தொடங்கல. ஆமாம். இது நாங்கள் பாடசாலைகள்ல ஹோம் சயின்ஸ் இருக்குல்ல, அதுக்கண்டு ஒரு பிரிம்பாக ஒரு டீச்சர் இருப்பா. அதுக்கண்டு ஒரு அறைகள் எல்லாம் இருக்கும். அதுக்குரிய பாத்திரங்கள் அது பெரிய வேலை இல்லையா? அது தொடங்கினால் மற்ற வேலைகளை கவனிக்க முடியாது. அடுத்தது நீங்கள் நாட்டிய துறையில் பரதநாட்டியத்தை விட வேறு வேறு மற்ற நாட்டியங்கள், அதாவது இலங்கை நாட்டியங்களை பற்றி கூறியிருந்தீர்கள். அந்த நாட்டிய துறையில் நீங்கள் என்ன முயற்சி அங்கே செய்யப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? இலங்கை நாட்டியம் அல்ல, தமிழ் நடனம். நான் எப்பொழுதுமே நான் எனக்குள்ள நான் சொல்லிக் கொள்றது, பிறருக்கு சொல்லிக் கொள்றது, தமிழ் என்ற ஒரு அடையாளம் இன்றைக்கு மலேசியா தமிழ், ஈழத்தமிழ், இந்திய தமிழ், மொரிஷியஸ் தமிழ் என்ற பிரிவினை இல்லாமல் தமிழ் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நாங்கள் எல்லாருமே இணைந்தோம் என்று சொன்னால், இந்த தமிழ் என்றது உலகத்துக்கு எங்கேயோ போய் ஒழிக்கும். ஆனா நாங்க எல்லாருமே எங்களுக்குள்ள நீ மலேசியா தமிழ், ஈழத்தமிழ் என்று பிரிவு பாக பிரிவின மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாக தமிழ் நடனம் என்றுதான் அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறேன். நான் 5 வயதிலிருந்தே பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருந்தேன் நான் ஈழத்துல. பிறகு தென்னிந்தியாவுக்கு வந்த பிறகு அங்கேயும் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டேன் நான். இங்கேயும் வந்து பல ஆண்டுகள் பரதம் கற்றுக்கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு சொன்னது போல பிறகு திருமணமான பிறகு அது சார்ந்த விடயங்களை விட்டுட்டு பிள்ளைகள் குடும்பம் என்று போயாச்சு. மீண்டும் அதை எடுத்து இன்றைக்கு வெளிநாட்டவர்களுக்கு நாங்கள் தமிழ் நடனம் கற்றுக் கொடுக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னது போல பரதம் என்ற ஒரு பகுதி, சிறு பகுதி அதுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அதிகமாக எங்களுடைய இன்னைக்கு அதை கிராமிய நடனம் என்று தள்ளி வச்சுட்டோம். இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் இதெல்லாத்தையும் நாங்கள் கிராமிய நடனம் என்று தள்ளிட்டு பரதம் கற்றுக்கொள்றதுதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை என்ற மாதிரி செய்யறோம். ஆனா எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஒழுக்கம் இருக்குது. அப்ப இந்த நடனங்கள் எல்லாத்தையும், தமிழ் நடனங்கள் எல்லாத்தையுமே நாங்க வெளிநாட்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்ற ஆசிரியர்கள், ஏனைய இங்க நடனம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுடைய மாணவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நான் சொன்னது போல ஆண்டுக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு நடன பெருவிழா செய்யறோம். அதுக்கான நுழைவு கட்டணம் கட்டித்தான் அந்த பெருவிழாக்கு வரணும். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 200 பிரெஞ்சுக்காரர்கள் அந்த ஆண்டு நடன விழாக்கு வருவினம் பாக்குறதுக்கு. ஆமாம். நீங்கள் இப்போ தமிழ் நடனம் என்று சொன்னீங்க. தமிழ் நடனம் என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் இலங்கை இல்லை, அது இந்தியாவிலேருந்து தானே நடனமே புறப்பட்டது இல்லையா? இந்தியாவிலேருந்து சொல்லிடாது, அது தமிழ்நாடுன்னு சொல்லிடாது. இப்போ இந்த அதிலேருந்து வந்தது. அதுக்கு கதைகள் இருக்கிறது, பரதநாட்டியமோ இன்னொன்று சொல்லி. ஆனால் ஈழத்து கலைஞர்கள் வந்து சொல்லுவார்கள், நாட்டுக்கூத்தான் ஈழத்து கலைஞர்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக செய்வார்கள். அதை முன்னெடுத்தும் வருவார்கள். அது எங்களோட கலை என்று அதை முக்கியப்படுத்துகிற ஒரு கட்டத்தை நான் அவதானித்திருக்கிறேன். மற்றது நாங்கள் கிராமிய நடனம் அதன்னு சொல்லியிருக்கல. கிராமிய நடனம் இப்போ இலங்கையிலேயும் செய்வார்கள், இந்தியாவிலேருந்து தான் இதுகள் எல்லாமே ஆரம்பிச்சதுன்றதான் அவர்களுடைய நீங்கள் அந்த இந்திய பரதநாட்டியத்தை பற்றி இதனாலோ நாட்டியம் என்று தொடங்கினால் அவர்கள்
இந்தியாவிலேருந்து தான் அந்த கலைகள் எல்லாம் உருவெடுத்தன்ற வருது. ஆனால் அந்த விதத்தில் நீங்கள் தமிழ் கலைகள் ஏன்னா இப்போ எங்களோட நாட்டை எடுத்துக்கொண்டா கேண்டியன் டான்ஸும் இருக்கிறது இல்லையா? அதுவும் அழகான ஒரு நாட்டியம்தான். எல்லாம் ஒரு அந்த அந்த சரிகமபா அந்த அந்த ரிவியமுக்குள்ள தான் வருது எல்லாமே. அந்த விதத்தில் இந்த இதை வந்து பிரெஞ்சுக்காரரும் படிக்கிறார்கள், தமிழாக்களும் செய்கிறார்களா? அது என்ன மாதிரி அந்த பாடசாலையை நீங்கள் கொண்டு நடத்துகின்றீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? எங்களுடைய சங்கம் அசோசியேஷன் ஃபார் தமிழ் வந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் நடனத்துக்கு தான். முதல் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் நடனம் என்ற ஒரு தலைப்பு இட முடியல. ஏன்னா வெள்ளக்காரரை போய் சென்றடையணும்ன்றதுக்காக பாலிவுட் நடனம் தான் நாங்கள் தொடங்கினாங்க. அதாவது சினிமாட்டிக் டான்ஸ், பாலிவுட் சினிமாவில் ஆற நடனம். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டுல எடுத்தெடுப்புல தெரிஞ்சால் ஐஸ்வர்யா ராய், ஷாருக் கானைத்தான் உடனே எடுத்தோன்னே தெரியும் அவைக்கு. அந்த வகையில அப்படி தொடங்கிட்டு மெல்ல மெல்லமாக நாங்கள் தமிழ் நடனம் என்றே அதுக்குள்ள கூட்டிக் கொண்டு போயிட்டோம். சினிமா பாடல்களுக்கும் ஆடுவோம். ஆனால் சினிமா பாடல்கள்ல இரட்டை அர்த்தம் இல்லாத, விரசங்கள் இல்லாத, எந்த தவறான நோக்கம் இல்லாமல் எழுதப்படுற பாடல்களுக்கு தான் நாங்க நடனம் ஆடுவோம். என்னுடைய நடன பள்ளியை இப்ப என்னுடைய மூத்த மகளும் 2வது மகளும் சேர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். நான் இடையில போய் ஒரு உதவி செய்துட்டு வருவேன், மற்றபடி அவை செய்வினம். என்னுடைய மூத்த மகனும் சின்ன மகனும் சிலம்பம் செய்வினம். உங்களுக்கு தெரியும், தடிய வச்சு சுத்தி இதன்றது செய்வினம். அவ நிறைய பேர் சிலம்பம் கற்றுக் கொடுத்து கொண்டும் வேற ஆசிரியர்கள் இருக்கணும், சிலம்ப ஆசிரியர்கள். அவர்களையும் அழைத்து கற்றுக் கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்குது எனக்கு. என்னட்ட பிரெஞ்சு நாட்டவர்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் வெறும் பிரெஞ்சு நாட்டவர்கள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாட்டவர்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், மரோக்கன் நாட்டவர்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், அல்ஜீரியன் நாட்டவர்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், பாண்டிச்சேரி தமிழர்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படியாக பல வகையான பல்தரப்பட்ட இனத்தவர்கள் இந்த தமிழ் நடனம் என்று தெரிந்தும், இது தமிழர்களுடைய நடனம் என்று தெரிந்தும் அவர்கள் விருப்பத்தோட வருகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய இசை, 2வது காரணம் எங்களுடைய நடன அசைவு, 3வது காரணம் எங்களுடைய உடை. அந்த ஆடைகளை அணியவும் அவர்கள் ஆர்வமா வருவினோம். ஆமாம், இந்த உடைன்றது அவைகளுக்கு மிக முக்கியமானதை நான் அவதானிச்சிருக்கிறேன். பிரெஞ்சுக்காரர் இங்கேயும் தான், ஆனால் அவர்கள் கூடுதலாக அந்த உடைகளை, இந்த தோடுகள், இதுகள், நகைகள் எல்லாம் அணிகிறத கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இல்லையா? நிச்சயமா. இப்ப எல்லாம் தமிழர்கள் மட்டும் அணிந்து கொண்டிருந்த மூக்குத்தி இன்றைக்கு உலகத்தரப்புல சென்றுட்டுது. மூக்குத்தியும் கால் சலங்கை அல்ல காட்சங்கிலி என்று சொல்லுவோம், காலுக்கு அணிகிற காட்சங்கிலியும் மூக்குத்தியும் இந்த காதுகள்ல குத்துற தோடுகள் வந்து ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்தாலும் கூட, ஆனால் அது இந்த எங்களுடைய ஒரு வடிவம் இருக்குத்தானே, அந்த வடிவத்துல குத்த தொடங்கிட்டு. இப்ப இந்த தலைக்கு இது போடுவினா, மொட்டாக்கன்னு நாங்க சொல்லுவோம், அந்த இஸ்லாமியர்கள் போடுவினா, அவர்களெல்லாம் நகை அணியறது இல்லை. ஆனாலும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், மூக்குத்திய அவர்கள் அணிய தொடங்கி இருக்கிறான். அப்ப அந்த எங்களுடைய இந்த என்ன சொல்றது, பண்பாட்டு அழகு, அது பண்பாடு. மூக்குத்தி என்றது பண்பாடு. எங்கட ஊர்லயே மூக்குத்திய வந்து அது ஒரு அழகில்லாத செயல் என்ற மாதிரி நிறைய பேர் அணியிறல. நான் 2 மூக்குத்தி அணிஞ்சிருக்கிறேன். என்னுடைய பண்பாட்டை நான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி நான் திருமணம் ஆயினதால நான் 2வது மூக்குத்தியையும் அணிஞ்சு கொண்டுட்டேன். என்னுடைய பெண் பிள்ளைகளும் மூக்குத்தியை அணிஞ்சிருக்கணும். அப்ப எங்களுடைய பண்பாட்டை வந்து அவர்கள் போற்றுகிறார்கள். போற்றும் பொழுது நாங்கள் அந்த போனால் அவர்கள் எப்படி எங்களை போற்றுவார்கள்? இப்ப எங்களுடைய பண்பாட்டை பிறருக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த பண்பாடுடைய அழகியலை நாங்கள் செய்து காட்டணும். அதனால இங்க என்னுடைய ஊர்ல பிரெஞ்சு நாட்டவருடைய நகர சபை விழாக்களாக இருக்கட்டும், என்னவாக இருக்காலும் நான் சேலை அணிந்துதான் கட்டாயம் போவேன். நான் சில வேளை சேலை அணியாமல் போனால் கேள்வி கேட்பார்கள், எங்க உன்னுடைய ஆடையை காணவில்லை என்று. அதே போல பொட்டு, கட்டாயம் நான் பொட்டு தான் செல்ல வேணும். ஏன் பொட்டுடையல் என்று கேட்பினோம். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த எங்களுடைய பண்பாட்டை விரும்புகிறோம். அது ஒரு அழகு. எங்களுடைய பண்பாடு மிக அழகியல். தமிழ் பண்பாடு உலகத்திலேயே நான் சொல்லுவேன் அழகான பண்பாடு என்று சொன்னால் தமிழ் பண்பாடு. ஏன்னா சேலை என்பது மிக அழகான ஆடை. பெண் பிள்ளைகள் அந்த அரைதாவணி அணிவது மிக அழகான ஒரு ஆடையா இருக்கும். எங்களுடைய அணிகலன்கள் எல்லாம் மிக அழகு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றே சொல்லும், ஒவ்வொரு அறிவியலை சொல்லும். மூக்குத்தி எதற்கு, தோடு எதற்கு என்று சொல்லி நான் அதுக்கான ஒரு ஆய்வு கூட செய்து ஆய்வு சமர்ப்பித்திருக்கிறேன். என்னுடைய BA பட்டத்துக்கான இறுதி முடிவுல வந்து எங்களுடைய நகைகள் எதற்காக அணிகிறோம் என்றதுக்கான ஒரு ஆய்வு, சிறு ஆய்வு ஒன்று செய்து அதை சமர்ப்பித்தேன் நான். ஆய்வு என்ன மாதிரி அந்த அணிந்த மூக்கு மின்னியா இல்லாட்ட மற்ற எல்லா நகைகளை பற்றியுமா?
மூக்குத்தி எதற்கு குத்துறது, தோடு எதுக்கு குத்துறது, கையில இந்த காப்பு இந்த இடத்துல காப்பு எதற்கு போடுறது, பாதத்துல காலணி எதற்கு அணிகிறது, மெட்டி எதற்கு போடுறது, இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்குமான அறிவியல்கள் அதுக்குள்ள இருக்குது. நாங்க செய்யற எல்லாமே அறிவியல் தான். ஆனா என்ன ஆயிட்டுதுன்னு சொன்னால், எங்களுக்கு மேல இருந்த 2, 3 தலைமுறைகள் அதை மெல்ல மெல்லமா குறைச்சு கொண்டு வந்துட்டோம். அதற்கான காரணமும் தெரியாமல் அவர்களுக்கும் கற்றுக்கொள்ள தாங்க கேள்வி கேட்கல தானே, கேள்வி கேட்க கூடாது. நாங்கள் பள்ளியில படிக்கும் பொழுதே முதலாம் வகுப்பு போனோடனே இலங்கையில சத்தம் போடாமல் இரு என்பதுதான் ஆசிரியருடைய முதற் சொல்லா இருக்கும். அப்ப கேள்வி கேட்காமலே நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் தலையாட்டி ஆட்டி செய்து கொண்டு வந்துட்டோம். அப்ப அந்த வகையில என்னத்துக்கு என்றது தெரியாமல் போயிட்டுது. இன்றைக்கு வாழை இலையில சாப்பிடுறதுன்றது எவ்வளவு ஒரு மகத்துவமான மருத்துவமான விடயம். ஆனால் நாங்கள் வாழை இலையில சாப்பிடுறோமா இலங்கையில? இங்க சாப்பிட முடியாது. அங்க சாப்பிடுறோமா? இல்ல. முருங்கையில இவ்வளவு மருத்துவமான உணவு. மஞ்சள் தண்ணி எதற்கு வீட்டுல தெளிக்கிறோம்ன்றது ஒரு விடயம். இப்படி நிறைய விவரங்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்குள்ள இருக்குது. நான் மதம் பேச வேண்டாம். ஆனா தமிழ் பண்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கான ஆய்வுகள் இந்த காலத்து இளைஞர்கள் தென்னிந்தியாவிலையும் சரி, ஈழத்திலையும் சரி, புலம்பெயர் நாடுகள்லையும் சரி செய்து கொண்டு வருகின்றோம். இப்ப என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், 2 பெண் பிள்ளைகளும் பிரெஞ்சு, ஆங்கில இருமொழிகள்லையும் எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். பொட்டு எதற்கு வைக்கிறோம் நாங்கள் என்றால் அதுக்கான ஒரு விடயத்தை ஒரு காணொளியாக செய்யணும். நாங்கள் எதற்காக வாழையில சாப்பிட வேண்டும், இப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் காணொளி செய்யறதால வெளிநாட்டவர்களுக்கு போய் சேருது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை மறந்து பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு மொரிசியஸ் நாடா இருக்கட்டும், ரெய்னியன் நாடா இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், ஏன் புலம்பெயர் நாடுகள்ல கூட எங்களுடைய பண்பாட்டை கடத்தாமல் நிறைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அவைக்கு திரும்பி மீட்டெடுக்கக்கூடிய மாதிரியான விடயமா இது இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்போ சொல்கிற அந்த பண்பாடுன்னு சொல்கிறது இப்போ இன்டர்நெட்டை அமர்த்தினால் நீங்கள் சொல்கிற இதுகள் எல்லாம் இப்போ கொரோனாக்கு பிறகு மஞ்சள் தண்ணி என்னதுக்கு தேவை, இப்போ எல்லாருமே குடிக்கணுமே, அது கட்டாயம் வேணும். என்ன மஞ்சள் இந்த முருங்கையில் என்னத்துக்கு தேவை இதான்னு சொல்கிறது. இந்த கொரோனாக்கு பிறகு கூடுதலாக எங்களுடைய மக்கள் கூட இன்டர்நெட்டை அடித்து எல்லாம் தொழில்நுட்பம் தாண்டி எல்லாம் அடித்து அதை பற்றி சாப்பிடுறது எல்லாத்துலேயும் இருந்தோண்டு வர்ற முந்தித்தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ கூகுளில் போய் அடித்தா எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஜாங்காக்களுக்கு கூடுதலாக தெரியும், எங்களை விட தெரியும் மாதிரி எனக்கு படுகிறது. என்னடா கதைக்கும் பொழுது அவர்கள் சில பேர் சொல்லுவார்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சிலர் எங்களுடைய பண்பாட்டை மறந்து செல்லுகிறது ஒரு சிலரும் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாரையும் குறிப்பிட முடியாது. அந்த வகையில் உங்களுடைய எதிர்கால திட்டம் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? என்ன செய்யணும், இன்னும் மேலும் இன்னும் எங்களுடைய சமுதாயத்தை தண்ட வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் அந்த வழிப்படுத்தி கொண்டு வாரது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது வாழ்த்துக்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதையெல்லாம் அவர்கள் தாங்கள் வேறு மாதிரி போகிற ஒரு பண்பு இருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற. அந்த வகையில் நீங்கள் அதுக்குள்ள உங்களோட மகன் சிலம்பு அந்த அவரை பழகினவைகளா? இல்ல, அவை இந்த திரைப்படங்கள்ல வர சிலம்பம் சுத்துறத பார்த்து அதே தாங்களே கற்றுக்கொண்டவர். ஓ, இருவருமே சிலம்பம் சுத்துவினோம். சிலம்பம், ஓகே. அந்த மாதிரி அதை எப்படி கற்றுக்கொண்டவர்? அவர்கள் ஆசிரியர்கிட்ட போயா? இன்றைக்கு எங்களுக்கு ஆசிரியர் திரைப்படம். உண்மையிலே சொல்லணும்னா புலம்பெயர் நாட்டு குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை கொடுக்கறதுலையும் எங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தை கெடுக்கிறதுலையும் முன்னிலை வகிக்கிறது இந்த திரைப்படங்கள் தான். அப்ப திரைப்படங்கள்ல நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. நாங்க நல்லதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நன்மை, தீயதையும் தீயது என்று தெரிந்து தள்ளி வைப்பது எங்களுக்கு அது நன்மை. அந்த வகையில திரைப்படங்கள்ல வாரத சிலம்பங்கள், கிராமிய பாடல்கள்ல சிலம்பங்கள் எல்லாம் சுத்துறதை பார்த்து அந்த எப்படி கீழே இருக்கணும், எப்படி அதை வணக்கம் செலுத்தணும், அந்த தடியை எப்படி பிடிச்சு வணக்கம் செலுத்தி போட்டு சுத்தணும்ன்றது எல்லாத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அதை திரும்ப மற்றவர்களுக்கும் அந்த சில இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படியா? இது இவர் ஒரு ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்க முடியாது என்றால் சிலம்பத்தை இவர் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொள்ளல, ஆனால் ஒரு நடனத்துக்கான அசைவுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமா,
அதுதான் இப்பொழுதுதான் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இல்ல. இப்ப பாடசாலைகள்ல எதிர்காலத்துல ஆசிரியரை தேவையான்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஏனண்டா இன்டர்நெட்ல போயிட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப டிரான்ஸ்லேஷனே நடக்குது தானே. இப்ப தமிழ்ல மொழியில போய் நான் ஆங்கிலத்தில் இப்போ தண்டோணும்னு சொன்னால் கூகுளில் அடித்து அது பொய்யோ இதோ வேறு வேறு மொழிகளில் கூட அந்த மாதிரி இப்போ ஏஐ வந்துட்டு எல்லாம் வேறு விதமாக உலகமே மாறிக்கொண்டு தானே இருக்கிறது. அப்போ அந்த இதுகளை பற்றிய தொழில்நுட்பம் கூடுதலாக இருக்கல எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கிறது இல்லையா? அந்த அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அறிவியல் அறிவியல் தேவைதான். இன்னைக்கு அறிவியல் இல்லாட்டி நானும் நீங்களும் இதில் உரையாடி கொண்டிருக்க இயலாது. ஆனா அறிவியல் நீங்க சொல்வது போல எங்கள்ட கையை மீறி சென்று கொண்டிருக்குதோ என்ற ஒரு பயம் வருது. நீங்க சொன்ன அதே வகுப்பறையில ஆசிரியர் இல்லாமல் கல்வி கற்க ஒரு மாணவன் வந்துட்டான்னு சொன்னால் அவன் அடுத்தடுத்து ஒரு மனிதர்கள் இல்லாத இயந்திரங்களோட வாழ பழகிடுவானோன்ற பயம் எனக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே என்னுடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்துல நூல்களை குறைச்சு கொண்டு கணனியில கற்றுக்கொள்ளுங்கோ என்று சொல்லி கணனி வழியாக அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி தொடங்கினவர். அப்ப நான் சொன்னா நீ நூல்களும் எடுத்துக்கொள்ளலாம் விரும்பினால். அப்ப நான் கட்டாயப்படுத்தினேன் நூல்களை கொண்டு வந்துதான் நீங்க படிக்கணும், இந்த கணனி எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கு பிறகு இந்த கொரோனா என்ற ஒரு பெரும் துயரம் வந்து திரும்பவும் இந்த கணனிக்குள்ளேயே பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டுது. ஆனா புலம்பெயர் நாட்டு தமிழ் குழந்தைகள் அல்லது புலம்பெயர் நாட்டு வெளிநாட்டுல வாழ்ற வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பிரெஞ்சு நாட்டவர்களோ அவர்களை பயன்படுத்துற கணனியினுடைய நேர அளவை விட இன்றைக்கு ஈழத்திலையும் இந்திய மண் போன்ற இடங்கள்லையும் கணனி வாயிலாக கல்வி கற்கிறோம் என்ற வகையில அந்த கணனிக்குள்ள நீண்ட நேரத்தை செலவழிச்சு கொண்டு வரத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதால நான் சொன்னது போல திரைப்படம் எப்படி நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குமோ அதே போல அறிவியல்ல மிக மிக நல்லதும் இருக்குது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அதை விட மிக மிக கெட்டதும் இருக்குது. நாங்க நல்லதை எடுத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டும், கெட்டதை எங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நாங்களும் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். நீங்க சொன்னது போல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வழிக்கு வருகிறோம்னு சொன்னால் பிள்ளைகள் படிக்கணும்னு சொன்னால் நானும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன். பிள்ளைய இன்றைக்கு 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 அவைக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நிறைய படிக்கணும் அல்லது தேர்வு இருக்குன்னு சொன்னா எங்களுடைய வீட்டுல தொலைக்காட்சி வேலை செய்யாது. அவர்களும் வாசிச்சு கொண்டிருப்பார்கள் அல்ல படிச்சு கொண்டிருப்பார்கள். நானும் அந்த கல்விக்கான நானும் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு கொண்டிருப்பேன். அப்ப இந்த என்ன சொல்றது குழந்தைகள் வந்து கிளிப்பிள்ளை போல அல்லது குரங்கு போல என்று சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே அப்படி சொல்லலாம். ஏன்னா குரங்கு நாங்கள் எதை செய்யறதோ அதை செய்யும், கிளிப்பிள்ளை நான் எதை சொல்றேனோ அதை திருப்பி சொல்லும். அதே போல குழந்தைகளுக்கு எங்களுடைய பண்பாட்டையும் நான் செய்து கொண்டுதான் அந்த பிள்ளைக்கு சொல்லணும். நான் இதை செய்யறேன், இதை செய்யன்னு சொல்லணும். ரெண்டாவது அதை ஏன் செய்யணும், அதுல இருக்கிற நல்ல விடயங்கள் என்ன என்றதையும் கூற தவறக்கூடாது. ஒரு பிள்ளை வந்து எதற்கம்மா நாங்கள் இதை செய்யறோம் என்று சொன்னால் அது எதற்கென்று தெரியாமல் போனால் அந்த குழந்தை அதை பின்பற்ற மாட்டாது. இப்ப என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் உணவை, தமிழ் மருத்துவத்தை பின்பற்றது காரணம் அவர்களுக்கு அதுல இருக்கிற நன்மைகள் தெரிகிறதால, நன்மைகளை நான் சொல்லி கொடுக்கறதால. எங்களுடைய வீட்டுல மருந்து பாக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட 1-2 மருந்தை தவிர அதுவும் அவசரத்துக்கு என்ற ஒரு மருந்து அது கூட பயன்படுத்த மாட்டோம். சில நேரம் திகதி முடிஞ்சு அப்படியே காலாவதியாகி எரிஞ்சிடுவோம். வீட்டுல தமிழ் மருத்துவம் தான் நாங்கள் அதிகம் பயன்படுத்துறோம். ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், ஒரு தடிமலாக இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி கொரோனாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழ் மருத்துவம் தான் முதல்ல முன்னுக்கு வந்து நிற்கும். இதுக்கு நான் என்னுடைய மூத்த மகள் தான் இதற்கு காரணம். இப்ப ஒரு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு போய் ஒரு நச்சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டு அவிச்சிட்டு கொண்டு வந்து தருவா, குடிங்கம்மான்னு சொல்லி. அப்ப அந்த அவர்களுக்குள்ள அத தமிழ் என்றது ஒரு கட்டாயம் இல்லை. ஆனா அதுக்குள்ள இருக்கிற நன்மையை புரிஞ்சு கொண்டதால அதுக்குள்ள அந்த பண்பாட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சுட்டோம். இனி அந்த பயணம் நீண்ட தூரம் போகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமாம், நீங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே. இவ பொதுவாக ஒரு வாசனையோ இல்லாட்டா எந்த ஒரு விஷயமும் வீட்டில இருந்து தான் ஆரம்பமாகிறது. அந்த விதத்தில் நீங்கள் முன்மாதிரியாக நடந்து அவர்களை கொதன்றதும் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் இப்போ முதல் கூறியிருந்தீர்கள் அவர்கள் புத்தகம் வாசிக்க நானும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன்னு சொல்லி. அது கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்னா அது அப்படித்தான் வீட்டில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ தமிழ் மருந்துகள் அதுகள் வந்து இப்போ பொதுவாக இந்த கொரோனாக்கு பிறகு எல்லோரும் மஞ்சள் பாவிக்கிறது, வெந்தயம் பாவிக்கிறது, இந்த சீரகம், இஞ்சி, வெள்ளி, உள்ளி, ஏனண்டா அதன் மருத்துவ குணங்களை வந்து இப்போ அறிந்து ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட்டில் பார்த்து 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 இந்த வெள்ளையாக்களே இப்போ அதுதான் கூடுதலாக
என்ன எல்லாருக்கும் அது மருத்துவம் இது எல்லாமே சொல்லினா எங்களுடைய தமிழ் மரபில இருந்து தான் இவர்கள் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போறது. ஈவன் யோகாவே அவர்கள் இப்போ எடுத்து கதைக்கிறார்கள். அது ஆரம்பித்ததே எங்களுடைய தமிழ் மண்ணித்தான் தான் என்று கதைக்கிற ஒரு இதுக்கு எல்லாமே அப்படித்தான். இந்த வெள்ளையரண்டா போல இல்லை. நாங்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல தமிழ் அந்த அவர்களுடைய பண்பாடு அந்த எல்லாமே ஒரு ஆதி காலம் எவ்வளவு காலங்களை கொண்டது. அதை பற்றி இன்னொரு தகவலுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தையும் தாண்டி எமது உறவுகளையும் அனைத்து என்னடா உங்களுடைய நீங்கள் கதைக்கக்கூடியவர்கள் தானே திரு நடாமோகன் அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார். அவருடைய கருத்துக்களையும் கேட்டு செல்லாமல் நினைக்கிறேன். அது ஓகே தானே உங்களுக்கு? அவர்களோட சேர்ந்து பயணிப்போமா? நன்றி. வணக்கம் சாந்தினியோ தெரியல எனக்கு. சாந்தினி இல்லை, தர்ஜினி நவஜோதி அக்கா. உற்சாகமான இரவு வணக்கம் பாமு அதிபருக்கும் மகரந்த சிதறல் தொகுப்பாளர் நவஜோதி ஜோஹரண்ணம் அவர்களுக்கும் உற்சாகமான வணக்கம். வணக்கம் சிறப்பு விருந்தினர்களுக்கு ஸ்ரீ பிரியா அவர்களுக்கு முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கேன். மிக சிறப்பு. மிக்க நன்றி நவஜோதி அவர்களுக்கும். இன்னும் முழுமையான நிறைய தகவல்களை அறியக்கூடியதாக இருந்தது என்று. ஏற்கனவே நான் இவருடைய நடனம் பார்த்து தான் இவருடைய பக்கத்தில் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல சுற்றி கொண்டு வரும்போது என்னுடைய கைகளிலும் ஆவிட்டது. ஒரு இடத்துலையுமே நான் அந்த கருத்து பதிவு போட தவறி தள்ளி நிற்கிறேன்னா இவருடைய அந்த நடனத்தை பார்த்து விட்டு மிக உற்சாகமான வாழ்த்துக்கள் எழுதியது இவருடைய பக்கத்தில் தான் முதல் நான் அது மறக்க முடியாது. எனக்கும் அது உணர்வு பூர்வமா இருந்தது. நீங்க அந்த ஆடின விதம் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோல்ல செய்திருந்த நீங்க தானே அந்த விழா மாதிரி ஒரு முழு நடனமாக இல்லை, ஒரு பகுதியாக தந்திருந்தீங்க. மிக சிறப்பா இருந்தது. அது நேரம் உங்களுடைய நல்ல ஆளுமையான பேச்சு, அவ்வளவு அனுபவ கருத்துக்கள். எங்களுடைய தொகுப்பாளராக இருக்கிற நவஜோதி அவர்களையே பேச விடாமல் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். மிக உற்சாகமா அது அருமையா இருக்கிறது, நல்ல பதிவா இருக்கிறது. பிள்ளைகளை முனைத்து கொண்டு போற விதம் அது மிக சிறப்பு. நான் நினைக்கிறேன் ஆரம்ப கட்டத்துல முதல்ல ஆரம்பம் பார்க்கவில்லை. அப்படி இருந்து நான் அதை மீளவும் போய் அதை எவ்வளவு காலம் என்ன மாதிரி என்று பார்த்துத்தான் மீண்டும் வந்து இணைந்தேன். உங்களை பற்றி நிறைய அறிந்ததுல நல்ல சந்தோஷமா இருக்கிறது. ஆம், நவஜோதி அவர்களுக்கு நன்றி. இவர் இப்படியெல்லாம் இருக்கிறார்ன்றது எங்களுக்கு ஒரு பெருமை தான். நிச்சயமாக இன்னும் மென்மேலும் உங்களுடைய பணிகள் சேவைகள் விட்ட இடங்கள் எல்லாம் நிரப்பி இன்னும் மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களுடைய பெயர் எனக்கு பிரியா லவன் என்று தான் தெரியும், என்றுதான் ஸ்ரீ பிரியா என்று மறைந்து கொண்டேன். இன்னும் பல விஷயங்கள் செய்கிறீங்கள், உற்சாகமாய் தொடருங்கள். அன்பான வாழ்த்துக்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி. தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள் கூறி பாமுக தளத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நந்தார்ஜினி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி, மிக்க நன்றி. உற்சாகமான வாழ்த்து. அதுவும் பெண்களை வாழ்த்தும் பொழுது இன்னும் எங்களுடைய இனம் மேலோங்கி செல்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. தர்ஜினி சண்முகநாதன் சுவிஸ்ல இருந்து கதைச்சினா. ஓம் நன்றி. சரி, நன்றி 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 நன்றி. இணைந்திருக்கிறேன் நானுமா. நன்றி, வணக்கம். நன்றி பிரியா லவன். அப்போ தெரியும் தானே, இப்போ சுவிஸ்ல இருந்து நான் எதிர்பார்க்கல இவரை. இப்போ இன்றைய தான் புது அதிகமாக சாந்தினி தான் இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை இனி உற்சாகமான வணக்கம் வந்திருக்கின்றேன். எனக்கு தெரியல சாந்தினி ஒரு தட்டுங்க, இங்கால தட்டுங்க, கையால தட்டி பாருங்க. இது என்னுடைய லேப்டாப் இல்ல, நான் தட்டி போட்டு போயிருந்தேன் எல்லாம். உற்சாகமான வணக்கம் நவயோதியக்காக்கும். இன்றைய மகரந்த நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து சிறப்பிச்சு கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பிரியா அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய மகரந்த சிதல் நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து கொள்பவர் மிக சிறப்பாக தனது செயற்பாடுகளை சொல்லிக் கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆசையாக இருக்கிறது. மொழிநடை விடாமல் மொழிநடை, அவருடைய நல்ல மொழிநடையில போய்கொண்டிருக்கின்றது பேச்சுகள் எல்லாம். நான் இவருடைய முகநூல் மூலம் இவருடைய நிறைய காணொலிகளை பார்த்திருக்கின்றேன். நினைக்கிறேன் இவர் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறார். அதுல நிறைய ப்ரோக்ராம்களும் செய்திருந்ததை நான் பார்த்திருந்தேன். அப்படித்தானே ஸ்ரீ பிரியா, நீங்க இவர்கிட்ட சார்கிட்ட டான்ஸ் படிச்சினீங்களா? நீங்க தயாலசிங்க மாஸ்டர் சொல்றீங்களா? ஆமா, தயாலசிங்க மாஸ்டர்கிட்ட.
ஒரு 4 ஆண்டு கற்றேன். ஆமா. ஏன்னா ஆண்டு விழாவில நீங்க பரிசு எல்லாம் குடுத்தது தயாளசிங்க மாஸ்டர்ட்ட இதுல பார்த்திருந்தேன் உங்களை. அம் அ மிக சிறப்பா செய்திருந்தீங்க. சில கருத்துக்கள துணிஞ்சு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த துணிவு எல்லாருக்கும் வாரது குறைவு. நல்ல வடிவா உங்களோட ஜன்னல்ல வளர்த்த புறாவ நீங்க வடிவா பார்த்து கவனிச்சு அதுங்க குஞ்சு பொரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து போட்டிருந்தீங்க. அந்த நீங்க அத வீடியோ எடுத்து அத செய்து கொண்டு வெளிப்படுத்தி இருந்தீங்க. சிலதுகள ரசிக்கிறேன் நாங்களும். எல்லாம் பார்ப்பதில்ல. ஆனா சிலதுகளை கண்ணுக்கு விடுவோம் போது அதுகளை பார்த்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக உங்களுடைய அம் செயற்பாடுகள் இருக்கின்றன என்பதை விளங்குகிறது. நீங்கள் இப்ப தமிழ் கற்றது, பிள்ளைகளையும் தமிழோடு கொண்டு போறீங்க. பிள்ளைகளையும் எங்கண்ட கலாச்சாரத்தோட வளர்க்கிறீங்கள் என்று சொன்னீங்க. நானும் பார்த்திருந்தேன். நீங்களும் டான்ஸ் செய்தது, பிள்ளைகளும் சேர்ந்து செய்தது சில காணொளிகள் பார்த்திருந்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் சிறப்பு தொடருங்கள். துணிந்து உங்கள் செயல்கள் நன்றாக இந்த சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நவயோதி அக்கா. இன்று இவரை எடுத்துக்கொண்டு வந்தீங்க. என்னென்ன நவயோதி அக்கா உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிருந்தது? என்ன இது நாங்கள் பரிசுக்கு போனா எல்லா அறிமுகம் கிடைக்கும் தானே. அது அது நீங்க பரிசாக்கல என்ன? வேணும்னா கேள்வி. ஓகே, 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 ஓகே. நன்றி, நன்றி. நல்லது. நன்றி. சிறப்பு, சிறப்பு. நானே நெச்சினேன். இன்னும் ரெண்டு பக்கமும் வரையில எங்கட பாமுகத்திலேன்னு சொல்லி நெச்சிருந்தேன் நவயோதி அக்கா ஒரு முறை பார்க்கும் பொழுது. ஆஹா. ஆனால் நீங்கள் எடுத்து வந்தது சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். இயக்குனர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆ, ஆமாம் எனக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. திரு நடாமோன் இருக்கிறார். ஆமாம், வாழ்த்துக்கள். சிறப்பு. 2 நேயர்களோடும் நானும் உடன்படுகிறேன். ஆற்றலுக்கான தமிழ் பேச்சு சட சட என்று சொல்ற போது மிக அழகா இருக்கும். அதை இன்று நிரூபிச்சிருக்கிறீர்கள். பல்துறைப்பட்ட விடயங்களிலும் ஈடுபடுவதும் வேகமாக இருப்பதும் உங்களுடைய பல விதமான எண்ணங்களை நிறைவேற்ற துடிக்கிற அந்த இலட்சிய போக்குகளை பார்க்க முடியுது. ஆனால் எனக்குள்ள சில கேள்விகள். முதலில் உங்களை கெட்டிக்காரி என்று வாழ்த்தி கொண்டு இப்போ நீங்கள் தமிழ் சோலையோடு இப்போதும் இருக்கிறீர்களா? இல்ல, தமிழ் சோலையோட நான் செயல்படையில என்று சொன்னால், நான் தமிழ்ச்சோலை ஆசிரியராக இருந்து பிறகு விரிவுரையாளராக அந்த தமிழ்ச்சோலைக்குள்ளதான் பணியாற்றி கொண்டிருந்தேன் நான். ஆனால் எனக்கு அந்த விரிவுரையாளர்லாம் நேரம் பற்றாக்குறையா இருக்குது. அதால நான் எங்களுடைய அசோசியேஷன், எங்களுடைய சங்கத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதால தமிழ்ச்சோலை என்ற அந்த சங்கத்தோட இணைந்து நான் பணியாற்றல. ஆனா என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தேர்வைத்தான் எடுக்கிறார்கள். அவர்களுடைய தேர்வு இன்னைக்கு நான் அடுத்த சனிக்கிழமை தொடங்குது. தமிழ்ச்சோலை வாயிலாக நடத்தப்படுற தேர்வுல தான் என்னுடைய பிள்ளைகள் படித்துக் கொள்கிறார்கள். விரிவுரையாளர் என்கிற போது எப்படி என்று சொன்னால், தமிழ்ச்சோலை நடந்து 12ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. இடையில ஐடெக் என்ற ஒரு நிறுவனம் இந்த BA என்ற ஒரு விடயத்தை கொண்டு அறிமுகம் செய்திருந்தது 90, 2000 ஆரம்ப காலகட்டத்துல. மிக ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு வந்த நாங்கள் என்றால், எங்களுக்கு அந்த மொழி அவா எங்களுக்குள்ள இருந்தது. இப்ப ஈழத்துல பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாமல் வந்தவர்கள், என்னை போல சிறு வயதுல வந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு பெரு அவா இருந்தது. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும், அதனுடைய எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி. ஆனா அது செயல்பட முடியாமல் போயிட்டுது. 2013ஆம் ஆண்டு ஈழத்திலிருந்து வந்த ஒரு ஆசிரியர், அவர் ஏற்கனவே தமிழ் பல்கலைக்கழகம், இந்திய தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் இன்று தமிழ் இணைய பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றப்பட்டிருக்குது. அதனுடனாக அவர் செயல்பட்டிருந்தவர். அப்ப அந்த வெளிவாரி பட்டதாரி என்று சொல்லுவோம். அப்ப தமிழ் இணைய பல்கலைக்கழகம் வாயிலாக வெளிவாரி பட்டதாரியாக தமிழ்ச்சோலையின் வழியே அது இயங்கிக் கொண்டிருக்குது. அப்ப தேர்வுகளை நாங்க இங்க இருந்து எழுதி அனுப்புவோம். ஆன்லைன் தேர்வும் வரும், அவர்களுக்கு போகும் எங்களுடைய தேர்வுத்தாள். அங்கே இருந்து அவர்கள் திருத்தி எங்களுக்கான புள்ளிகளை போட்டு அங்கே இருந்துதான் எங்களுக்கான சான்றிதழ்கள், எங்களுடைய பட்டயங்கள் அங்கே இருந்தான் வரும். அது இப்பவும் தொடருதா? அது தொடருது. 2013 தொடங்கப்பட்ட இன்றைக்கு அந்த தமிழ் பல்கலைக்கழகம், அந்த இணைய பல்கலைக்கழகம் தமிழ்ச்சோலை வாயிலாக இன்று 2026ஆம் ஆண்டும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்குது. 3 பட்டமளிப்பு விழா நடைபெற்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் வெளியேறிட்டு நம்ம தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கணும். இங்க பிறந்து வளர்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும், ஈழத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதுல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்படின்னால் அதில் நீங்கள் விரிவுரையாளராக எப்படி பணியாற்றுறீங்கள்? அதுதான் எனக்கு முதல் புரியவில்லை. பேட்ச்ல போய் நாங்கள் பிஏ படிச்சதால அங்க கற்றுக்கொண்டதால அதுல குறிப்பிட்ட சில பேருக்கான அந்த தகுதி இருக்குது, இவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும் என்றால் பிறகும் பிஏ கற்றுக்கொள்றவர்களுக்கு தானே நாங்கள் கற்றுக் கொடுக்க போறோம். அப்ப இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அல்லது ஈழத்திலிருந்து வந்து கொஞ்சம் கடினப்படுறவர்கள் நாங்களாகவே கற்றுக்கொண்டோம். ஆனா அவர்களுக்கு ஒரு உதவி வேணுமா இருக்குது, உந்துதல் வேணுமா இருக்கும் பொழுது எனக்கான 4 பாடங்களை கொடுத்திருந்தார்கள். நான் பிரெஞ்சு மொழியும் சரளமாக செய்வதால மொழிபெயர்ப்பியல் என்ற ஒரு பாடத்தையும், நாட்டுப்புறவியல் என்ற ஒரு பாடத்தையும், சமய தமிழ் இலக்கியம் என்ற ஒரு பாடத்தையும், இன்னும் ஒரு பாடம் ஒன்று கொடுத்திருந்தார்கள். இப்படி 4 பாடங்கள். ஒவ்வொரு அதுல இந்த முதல் பேட்ச்ல வந்து வெளியேறினாக்கள், அப்புறம் 2ஆம் பேட்ச்ல திறமையாக வந்தவர்கள், 3ஆம் பேட்ச்ல திறமையாக வந்தவர்கள், அப்படியெல்லாம் பார்த்து ஒரு இருவரை அப்படியே தேர்வு செய்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேராக பிறகு வந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. நீங்கள் வகுப்புகளை அவர்களுக்கான எடுப்பதைத்தான் விரிவுரை என்று சொன்னீங்களா? சரி. இப்போது புரிந்து கொண்டேன். அது அல்லது விரிவுரை என்பது ஒரு உதாரணமாக நேரடியான பல்கலைக்கழகத்தில். ஏனடா நான் நேரடி தான், இது பல்கலைக்கழகம் தானே, இல்ல அது பரீட்சை தானே. இப்ப அவர்களுக்கென்று பாடவிதானங்கள் இருக்கும். பிறகு அதை கற்றுவிட்டு அவர்கள் தருகிற கேள்விகளுக்கு சரி, இப்ப லண்டன்லயும் செய்கிறார்கள். நிறைய இடங்கள் இருக்கிறது. நான் பல இடங்கள்ல கேள்வி கேட்டிருக்கிறேன். எல்லாரும் 50, 60. பிரான்ஸ்ல அதிகம் ப்ரொஃபஸர்ன்னு தான் சொல்லுவாங்க. படிப்பிக்கிற ஆசிரியரையும் அங்க ப்ரொஃபஸர்ன்னு தான் சொல்றது. இல்ல அது பிரெஞ்சுல, தமிழ்ல விரிவுரையாளர் இல்ல வகுப்பு தான். அங்க வந்து வகுப்பறை இருக்குது. மாணவர்கள் இங்கே பிரான்ஸ் நாட்டு மாணவர்கள் தானே. அப்ப நேரடியாக நாங்கள் ஒரு விரிவுரை ஆசிரியராக எப்படி அங்க ஒரு யூனிவர்சிட்டியில நாங்கள் செய்வோமோ அதே போல நாங்க விரிவுரை நடத்துவோம். சரி. இப்போது புரிந்தது எனக்கு. நான் நினைத்தேன் அப்படி ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு பிரான்சில் இருக்கிறதாண்டு. இப்போது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பரீட்சை பாட விதானங்களை தான் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஆனால் அதையும் இப்போது நேரமின்மையால் விட்டு விட்டீங்க. ஓ சரி, நல்லது. ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதுக்கு முன்னம் ஒரு வாழ்த்து என்னென்றால், தமிழ் சட்டிக்குள்ள தமிழ் குதிரைகள் ரொம்ப நல்லா ஓடுது. தமிழர்களுக்கு தமிழை பற்றி சொல்லி கொண்டிருப்பான் வாழ்க்கை. அந்த இடத்துல எங்களுடைய பாரம்பரியங்களை மற்ற மொழி பேசுபவர்களுக்கு ஊட்ட வேண்டும், பழக்க வேண்டும், காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வந்து சிறப்பானது. அதை பலர் செய்வதில்லை. எல்லா வீராவேசமும் தமிழ்ல தானே ஆயிக்கிறது. கடைசியா ஒருத்தருக்கும் பிரயோசனம் இல்லை. திருப்பி ஆக்கள் பிளவுகளா பட்டு பிரிஞ்சு போய் ஆக்கள் அடிபடுவோம். ஆகவே அது ஒரு நல்ல பணி. அது இளையவர்களும் பொறுப்பேற்று உங்களோடு சேர்ந்து இன்னும் தொடர்வார்கள். வேறு இடங்களையும் அது விரியுமாக இருந்தால் மிகச்சிறந்த பணி. அதை வாழ்த்தியாக வேண்டும். மிகச்சிறப்போ. இப்போது நீங்கள் சொன்ன அந்த மூத்தோர் அமைப்பு இன்னும் ஒன்றும் பரிசுக்குள் அறிமுகமானதா ஒரு இடத்துக்குள்? நான் இதை தொடங்குவோமா விடுவோமான்ற ஒரு நீண்ட காலமாக எனக்கு இந்த சமூக சேவைகள் இப்படியான விடயங்கள் செய்யணும்னு ஆசை இருந்தது. அதுக்காகத்தான் இந்த விரிவுரையாளர் பணியையும் நான் அதுல இருந்து விலகினது காரணம். என்னென்று சொன்னால் 20 மாணவர்களுக்கு தேர்வுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அவர்களை சரியான ஒரு நல்ல தயார் நிலையில கொண்டு போகணும். ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பரப்பு. சமய தமிழ் இலக்கியம் என்றால் 6 சமயங்கள்கிட்ட இருக்கிற இலக்கியங்களை நான் கற்றுக் கொடுக்கணும். அப்ப அது எனக்கு கொஞ்சம் கடினம். இதை எல்லாத்தையும் சுமக்க முடியாது. நானும் ஒரு மனிதர் தான், நான் எல்லாத்தையும் சுமக்க முடியாதுன்றதான் அதுல இருந்து விலகி என்னுடைய பணியையும் நான் விட்டுட்டேன். நான் கணக்காளர் ஆற்றிய பணியையும் விட்டேன்னா என்னுடைய 4 குழந்தைகளையும் நல்லபடியா வளர்க்க வேண்டும். அதோட எனக்கான இந்த மண்ணில பிறந்ததுக்கான ஏதோ ஒன்று நான் செய்யணும். வேலைக்கு போனேன், சம்பளத்தை எடுத்தேன், வீட்டை வந்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேன் என்று சொல்லி திரும்பி பார்த்தால் எனக்கு முதுமை வந்துவிடும். அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இன்று செய்யணும். நன்றே செய், அதை இன்றே செய் என்று சொல்லுவேன். அப்ப அந்த நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எப்ப தொடங்கலாம் என்று சொல்லி போட்டு சரியான நேரம் இந்த மாவீரர் காலப்பகுதி 2025க்குள்ளதான் எனக்கு அதை செய்யணும் என்ற ஒரு நோக்கம் தோன்றி, மாவீரர் காலம் முடியட்டும் என்று சொல்லி ஒரு சின்ன விளம்பரம் செய்யும் பொழுது 7ஆம் தேதி டிசம்பர் மாதம், அந்த 7ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு மேல் இந்த விளம்பரம் போட்டிருந்தேன்னா தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது 20 பேருக்கு மேல என்ன தொடர்பு கொண்டார்கள். அதுல 5-6 பேர் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் சொல்லும் பொழுது பெண்கள், ஆண்கள் உதவிக்காக, அக்கா என்னட்ட கார் இருக்குது, அக்கா நான் இது செய்வேன், இப்படி நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, நல்ல விடயம். நான் பெற்றோர்களை ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை நினைத்து நான் இவர்களுக்கு செய்யணும் என்று ஆசைப்பட்டு அப்படி கொஞ்சம் பேர் இணைந்திருக்கிறார். 15க்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து இந்த ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மிகச்சிறப்போ. அது நல்ல பணி, தொடருங்கள். ஆனால் அது பற்றின ஒரு
நீங்க ஆரம்பித்தது நீங்கள் அதான் இன்னும் ஒன்றும் இருந்ததான்னு கேட்டு நான் என்னென்றால் கடந்த ஆண்டுக்குள் அவர்கள் சொன்ன ஒரு காணொளி வரவேற்புல வந்து சொல்லியிருந்தார்கள், லண்டன் போன்ற நாடுகளிலும் இது இது ஒரு நல்ல சிந்தனை, நல்ல செயல் வடிவம், லண்டன் போன்ற நாடுகளிலும் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி வெளிவந்ததை நான் பார்த்திருந்தேன். அப்பதான் லண்டன் பற்றி அறியாதிருக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி. இங்க 40 வருஷமாக மூத்தோர்கள் ஒன்று கூடல்கள் நிறைய நடக்குது. அரச மானியங்கள் நிறைய பெறலாம். 10 பேர் இருந்தாலே காணும். ஆனால் இந்த கொரோனாக்கு பிறகு அதெல்லாம் வெட்டிட்டார்கள். குறைச்சு இடங்கள் வசதிகள் மட்டும் செய்து கொடுப்பார்கள். அப்ப அவர்கள்ட்ட காசை வாங்கி அவர்களுக்கே ஊர்கோலங்கள் செய்வார்கள். ஆகவே அதை சொல்லியிருந்தேன். அந்த தகவலை இதனூடாக அறியலாம். லண்டன்ல கிராமத்துக்கு கிராமம் மூத்தோர் அமைப்புகள் இருக்கின்றன, கோயிலுக்கு கோயில் எல்லாம் மூத்தோர் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்ன சாதிப்பார்கள், வருஷத்துக்கு ஒருக்கா கும்மி பாடலும் ஒரு பரதநாட்டியமும் பாடலும் ஒரு விவாத அரங்கம் செய்துவிட்டு சாப்பிட்டு விட்டு போய்விடுவார்கள். ஏன் அதை சொன்னேன் என்றால், உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் நீங்க மூத்தோர் சொல்ல என்று சொன்னீங்க அந்த அமைப்பின் பேரு. ஆனால் பெரிய பரிதாபம், ஐரோப்பாவில் 46 ஐரோப்பிய நாடுகள்லையும் தமிழர்கள், குறிப்பாக இந்த மாங்காய் தீவு தமிழர்கள் வாழுகிறோம். ஆனால் இங்கு மூத்தோர்கள் யாரும் வழிகாட்டுவதில்லை, எதுக்கும் வழிகாட்டுவதில்லை, கோயில் திருவிழாவுகளை தவிர. மற்றும்படி எதுவுமே ஆனால் வேறைய சமூகங்கள், லண்டன்ல வாழ்ற சமூகங்களை பார்த்தால் அவர்கள் நாடு விட்டு நாடு வந்தால் கூட அவர்கள் வழி நடத்துவார்கள், அவர்கள் ஆலோசனைகள் சொல்லுவார்கள், பின்புறமாக இருந்து பலரை தூண்டி அவர்களுக்கு எல்லாம் அனுபவம் கூட. ஆனால் ஈழத்தமிழர்கள் பக்கத்தில் அப்படி ஒன்று நடக்கிறது இல்லை. பின்னால காலத்தை கடத்துறதுக்காக ஒன்று கூடலும் கோயிலும் பிரசாதம் வேண்டியிருக்கிறோம். ஆயினால நீங்கள் அப்படி செய்யாமல், என்றால் 60-70 வயது தாண்டுகிற போதுதான் ஒரு அனுபவத்தினுடைய அறுவடை ஆரம்பிக்கிறது. அந்த அறுவடை ஆரம்பிக்கிறது லண்டன் போன்ற பகுதிகளில் பேர குழந்தைகளும் கொள்ளு பேரனையும் பார்க்கறதுக்கு தான் செலவிடுகிறார்கள். அவர்கள் ஒரு 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 வாழ்வியல் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். கேட்டா புழுகுவினம், பிள்ளைன்ற பிள்ளையை தாங்கிறத விட வேறு என்ன மகிழ்ச்சி என்று. ஆனா சமூகமாக இல்லை. அது ஒரு புறம். 2வது பக்கம், நீங்கள் 4 பிள்ளைகளோடும் நீங்கள் 4 பேரில் 2 பேரையும் சொல்றீங்க, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளையும் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று ஒரு பெரும் குறை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பதிலாக கேட்கிறேன். நாங்கள் ஒரு சமூகமாக இல்லை, இளையவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு இடத்தில் சொன்னீங்கள், குருவோ வழிகாட்டலோ அல்லது சினிமாதான் அவர்களுக்கு என்று சொல்லி சொன்னீங்கள். அது அம்மா அப்பா வீட்டில் வாழ முடியாதனால் சினிமாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் சொல்றாள். இப்ப பிரான்ஸ்ல ஒரு இசையமைப்பாளர் வந்து நிகழ்ச்சி இரண்டால் ஜெர்மனி, லண்டன், சுவிஸ்ல இருந்து எல்லாம் தனி பிளைட்ல 25-30 பேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃபிளைட் டிக்கெட் எடுத்து வந்து 250 யூரோ 300 யூரோக்கு டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு போகிறாரு. அது அவர்கள் வளர்ந்த விதத்தில் அவர்களைத்தானே வணங்க வேண்டும். மூத்தோர்களை வணங்குவார்களா, தமிழ் சான்றோர்களை வணங்குவார்களா தெரிந்திருக்குமா? அது பற்றி உங்கள் கரிசனை கேட்க ஆவல்படுகிறேன். நாங்கள் சரியான திசையில போய் கொண்டிருக்கிறோமா? ஐரோப்பாவை தானா? எனக்கு ஐரோப்பாவை கண்டது தவிர வேற உலகம் தெரியாது எனக்கு. ஓகே, உங்களை விட 4 வயசு கூடி நான் இந்த நாட்டுக்கு வந்தேன். அப்படியா? நல்லது. சிறு வயதுல வந்து பெரும்பணி செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இந்த பணியை செய்யறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்க செல்லும் வழி சிறப்பான வழி. எல்லாரையும் இணைத்து கைகோத்து எல்லாரும் சிறப்பான வழியில செல்றோம் என்று சொல்ல முடியாது. இப்ப ஈழத்துல கூட போருக்கு முன் போருக்கு பின் எல்லாருமே நேர் வழியில சிறந்த சென்றவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லாரும் புலவர்களாகவில்லை, எல்லாரும் எங்களுடைய பண்பாட்டை போற்றவில்லை, அப்படி என்று சொல்லலாம். இப்ப மனிதர்கள் எல்லா இனத்திலையும் எல்லா வகையுமாக இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் என்னை விட 4 வயது மட்டுமே அதிகமாக வந்த நீங்கள் இன்றைக்கு ஒரு தமிழ் வழியாக ஒரு தொலைக்காட்சியை நடத்துகிறீர்கள், தமிழ் மொழியிலேயே நீங்க அழகாக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அப்ப நீங்கள் நல்ல வழியில தானே செல்றீங்க. எங்களுடைய அடுத்த சந்ததி, அதான் உங்கள் பிள்ளைகளை குறிப்பிட்டு சொன்னேன். இளம் தலைமுறை என்று சொல்லும் பொழுது நான் தான் சொன்னேன், அந்த குழந்தைகளை நாங்கள் தான் நல்ல வழியில கொண்டு போகணும். கொண்டு போகும் பொழுது நான் பின்னுக்கு போன்னு கலைக்க கூடாது, நான் முன்னுக்கு செல்லணும். இன்றைக்கு மூத்தோர் சொல் உருவாக்கும் பொழுது என்னுடைய 4 குழந்தைகளையும் கூப்பிட்டு வச்சு நான் என்னுடைய கூடத்துல கதைச்சேன். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு நீண்ட காலமா இருக்கு. என்னுடைய அம்மாவுக்கு 81 வயது. அப்ப அவ ஊருக்கு போறேன்னு சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தா. ஊர்ல போய் தனியா விட்டுட்டு என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. ஆனால் அம்மா அக்கா வீட்டுல இருக்கிறா, அம்மாக்கு பொழுதுபோக்கு இல்லை. நீங்க சொன்னது போல அவர்கள் வேலைக்கு போயிருவினம், தனிமை. அவ சொல்றா நான் பைத்தியமாக போறேன், இப்படியே சூற பார்த்து கொண்டு பைத்தியமாக போறேன். தொலைபேசி எவ்வளவு
தொலைபேசியில அவ்வளவு நேரம் பேசுறேன். அப்ப அம்மாவுடைய அந்த ஆதங்கம் எனக்கு இப்ப புரிஞ்சு கொள்றேன். நான் அதை புரிஞ்சு கொண்டுட்டேன். என்னன்னா அடுத்து நீங்க சொன்ன மாதிரி மூத்தவர்களை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். எங்களுக்கான ஒரு சுயநலவாதிகளாக நாங்கள் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அடுத்த தலைமுறையாக நான் சிறைப்படுத்தப்படுவேனாண்டா சில நேரம் இல்லாம இருக்கும் என்றால் எனக்கு பிரான்ஸ் நாட்டு மொழி தெரியும், பிரான்ஸ் நாட்டு பண்பாடு தெரியும், தனியே இந்த உலகம் எல்லாம் போய் வர தெரியும் என்றதால அந்த சிறைக்குள்ள நாங்கள் மாட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. நீங்க சொன்னது போல பேர குழந்தைகளை பார்ப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இறுக்கி வச்சிருக்கிறான். அதை உடைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லித்தான் இந்த திட்டத்தை நாங்க தொடங்கி இருக்கிறோம். நாளண்டைக்கு நாங்கள் பிகாசோடைய மியூசியத்தை சுத்தி பார்க்க போறோம். இந்த பொங்கல் அன்று ஒருவர் தன்னுடைய வீட்டை நாங்கள் 25-30 பேராக இணைந்து பெண்மணிகள் எல்லாம் 70 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் எல்லாம் குனிந்து கோலம் போட்டு ஆண்கள் எல்லாம் விறகு உடைச்சு தந்து வேட்டி கட்டி கொண்டு வந்து எல்லாருமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். நாங்கள் எல்லாருமே ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாதிரி நான் பார்ப்பேன், ரசிப்பேன் அவர்களை. ஏனென்றால் அந்த சிரிப்பினம், விளையாடுவினம், அந்த பள்ளிக்கூட மாணவிகள் இணைந்தால் அல்லது ஒரு பிக்னிக் போனால் மாங்காய் பறிச்சு இந்த குத்தி கொடுக்கறது, தேநீரோடு போய் வாங்கி கொண்டு வந்தார், அந்த அப்படியான ஒரு சகோதரத்துவம், ஒரு நட்பு எல்லாம் அவைக்குள்ள இன்றைக்கு மலர்ந்து இருக்குது. அவர்கள் அதுதான் நான் மூத்தோர் என்று மட்டுமே சொன்னானே ஒழிய நான் என்னுடைய பிள்ளைக்கு மூத்தவர், என்னை விட 2 வயது மூத்தவர், ஆனால் முதியவர் அல்ல. அதுக்காகத்தான் அந்த முதியவர் என்ற சொல்லே அங்க பயன்பாடு இல்லை. அதோட இதுக்கு நான் பொறுப்பல்ல. இந்த உருவாக்க அமைப்புக்கு எல்லாருமே பொறுப்பு. நான் எப்படி ஆக்கிட்டேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மாத சந்திப்புக்கும் 3 பேர் மோனிட்டர். அவர்கள்லாம் சிற்றுண்டி தயாரிச்சு கொண்டு வரணும், அவர்கள்லாம் நாங்க தேநீர் உருவாக்கணும். அந்த நிகழ்ச்சி 3 மணி நேர நிகழ்ச்சிக்கும் என்ன செய்யலாம், விடுகதை சொல்ல போறீங்களா, பாடல் பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா, பூசை செய்ய வைக்க போறீங்களான்னு அவைதான் டீச்சர்ஸ். அது சிறப்பு. நீங்கள் முடிந்தால் மாதம் ஒரு தடவை ஒரு மணி நேரம் எடுத்து நேரலையில் கூட அவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த நினைத்தால் நவஜோதி அவர்கள் மூலமாக அதை செய்யுங்கள். காரணம் அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏனைய நாடுகளில் குறிப்பாக இது போன்ற செயல்பாடுகள் இல்லாத ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படி ஒரு முனைப்பு ஏற்படும். நாம் ஒன்றை செய்தால் என்ன, ஒரு 5 பேர் சந்தித்தால் என்ன. நான் சொல்ல வந்தது என்னென்றால் உலகத்தவர்கள் 60-70 தாண்டித்தான் ஜனாதிபதி ஆகிறார்கள், விஞ்ஞானி ஆகிறார்கள், உலகத்தை படைக்கிறார்கள், அணுகுண்டை எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஆனா ஈழத்து மூத்தவர்கள் எல்லாம் டைம் பாசிங், அவர்கள் நேரத்தை கடத்துகிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் பராமரிப்பாளர்கள் ஆகிவிடுகிறோம். அதனால்தான் மூத்தோர் சொல் எமக்கும் மந்திரமாக கிடைப்பதில்லை இந்த காலத்தில். எனிவே அதுக்குள்ள அதிகமாக போக விரும்பவில்லை. நீங்க அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் அது விரிவடைய வேணும். நீங்கள் 95க்கும் இடம் மாறினால் கூட ஒருவேளை உங்களோட அம்மா உட்பட ஏனைய அம்மாக்களையும் நிறைய அல்லது அங்கு ஒரு கிளையை நிறுவினால் கூட அது பயனாகும். நான் கேட்டது என்னென்றால் இளையோர்கள் சமூகமாக இல்லை, அம்மா அப்பாவுக்கு பின்னால தொடர்கிறார்கள். ஒரு நடன ஆசிரியர் இந்த பிள்ளைகள் எல்லாரும் நடனம் கற்பிக்கிறார்கள், ஓடி திரிவார்கள், ஆண்டு விழா செய்வார்கள், அப்படி. ஆனால் ஒரு சமூகமாக தமிழ் பிள்ளைகளிடவே இப்ப மேனுங்கிற நாட்டை சொல்லுவான் தமிழர்கள். இப்ப உதாரணமாக பிரான்ஸ்ல குறிப்பாக உங்களோட இருக்கக்கூடிய என்ன சமூகம் இருக்கிறார்கள், நீங்கள் உடனே வருவதில்லை. இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மூத்த குடிகளாக இருக்கிறார்கள் தமிழர்கள், பாண்டிச்சேரி. ஆமாம், அவர்கள் கூட அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் கூட ஏனைய இடங்கள்ல இல்லை, ஏனைய நாடுகள்ல இல்லை. அவர்கள் சமூக சிந்தனை இல்லாமலே தனித்துவமாக பெரிய கட்டிக்காரர்கள். அவர்கள் ஜெட்டை வாங்கி ஓடுகிறார்கள், 5-6 வீடு வைத்திருக்கிறார்கள், படிப்புல நல்ல பெரிய ஆக்களை இறக்கினோம், ஒழுக்கத்திலேயும் நல்லா இருக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள் எல்லாம் ஓகே. தேர்தல் விழாவுக்கு பால் சட்டியும் சொம்பும் ஏந்துகிறார்கள், கற்பூர சட்டி ஏந்துகிறார்கள், அதெல்லாம் ஓகே. சமூகமாக இவர்கள் இல்லை என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. அது பற்றித்தான் உங்களோட கருத்து கேட்டு நான் உதாரணமாக இன்னும் ஒரு கதை சொல்லுகிறேன். இங்க சுகாதார அமைப்பு இங்க NHS என்று சொல்வாரு, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இங்கிலாந்துல. இந்த இதுல அதாவது மருத்துவர்களாக மருத்துவத்துறை சார்ந்து இலங்கை பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் மிக அதிக அளவில் இங்கு பங்காற்றுகிறார்கள். கொரோனா நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விருதுகள் கூட கிடைத்தது. ஸ்ரீலங்கன் தமிழ் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தினார்கள். ஆனால் கொரோனாவின் போதும் எங்களோட பிள்ளைகள் வெளியால ஏதாவது சமூகத்தை நிலைநிறுத்துறதுக்கு எதையும் செய்யவும் இல்லை.
அதுக்கு பிறகும் இப்போ ஒரு 5-4 ஆண்டுகள் கிடக்கிறோம், இப்பவும் காணையில்ல. ஆனா ஆக்களுக்கு ஆக்கள் தங்களோட பாட்டு நல்லா இருக்கணும். இந்த சமூக ஒருங்கிசைவு இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை என்பதுதான் கவலை. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்டு நான் அதை இப்ப புரிந்து கொண்டீங்கள் என்றால் இன்றைக்கு அதை பற்றி பேச ஆட்டிலும் நேரமும் ஆகிறது. அது எதிர்காலத்தில் அது பற்றின உங்களுடைய சிந்தனை வழிபாடு செயல்கள் இவை போன்றவை அல்ல இனங்கணையன்னா 2-3 இடத்துல கண்காட்சி, ஓவிய கண்காட்சியில் நீங்கள் அவர்களை நேர் கண்டு வரிசையா நின்று செய்தது பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத போது அதை நீங்கள் ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறது மிகச்சிறந்த விஷயம். ஆனா நீங்கள் உங்களை ஒரு யூடியூபர் அல்லது டிக்டாக்கர் என்று சொல்லுற போது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களை இந்த சமூக பரப்புகளை அவர்கள் கேவலங்களுக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? அதை பற்றி கேட்போம். என்னவாக விரும்புகிறீர்கள் நீங்கள்? அதுதான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தது செய்வதற்கு, அல்லது எதிர்காலத்தில் எதுவாக ஆக விரும்புறீங்க? நான் நினைக்கிறேன் முதல் தாயாக ஆகிவிட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேல என்னவாக விருப்பம் என்றது உண்மையிலேயே தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் எங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு இப்படி நினைப்பேன், நாளைக்கு இல்லை என்று மாறுவேன். ஆனா எனக்கு மொழிபெயர்ப்பாளராக இருக்கணும்னு ஆசை. பிரெஞ்சு நூல்களை தமிழ் மொழிக்கும் அல்லது தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழிக்கும் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது. தாண்டி நான் சிறுகதை எழுத்தாளரும் கூட, கவிதை எழுத்தாளர்களும் கூட. அந்த சிறுகதை கவிதை தொகுப்புகள், கவிதை விட்டாலும் கூட சிறுகதை தொகுப்பு நூல் ஒன்று வெளியிட வேண்டும், எழுத்தாளராக என்னை பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஆதங்கம், ஆசை இருக்குது. அதை தாண்டி நான் செய்து கொண்டிருக்கிற இந்த மூத்தோர் சொல் போன்ற விடயங்களையும் என்னுடைய சங்கம் சார்ந்த விடயங்களையும் பெரிதாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் கேட்பீங்களா, இப்ப குறுகிய காலத்துக்குள்ள நான் செய்து சாதிக்கணும் அல்லது கட்டாயம் செய்ய வேணும் என்ற ஆசை நீங்க சொன்ன அதே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற விடயம். என்னன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு 5000-6000 குழந்தைகளுக்கு நடனம், வாய்ப்பாட்டு சங்கீதம் எல்லாம் மிக சரளமாக மிக சிறப்பாக செய்ய தெரியும் புலம்பெயர் நாட்டில். ஆனால் யாருக்கு ஆடி காட்டுகிறோம்? எம்மை பெற்றவர்கள், கலையை கற்றுக் கொடுத்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அதாவது தமிழ் இனத்தவர்களுக்கு மட்டுமே. ஆனால் உச்சம் தொட முடியாத நிலையில அந்த ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள். அப்ப பாரிஸ்ல இந்த ஒப்பேரா என்ற மிக பிரமாதமாக நடக்கிறது. அதே போல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மண்டபத்துல மிக பெரிய ஒரு விளம்பரம் செய்து வெறும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே பல 100 தமிழ் நடன கலைஞர்களை இணைத்து ஒரு மிகப்பெரிய நடன விழா செய்ய வேண்டும். அதே பிறகு உலகளாவிய வழியில கொண்டு போய் பல இடங்கள்ல போடணும் என்றது என்னுடைய ஒரு கனவு என்று சொல்லலாம், அல்லது லட்சியம் என்றும் சொல்லலாம். அது மிக விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் சிறப்பு. ஒரு நல்ல முயற்சி. எமது மொழி கலாச்சாரத்தை மற்ற நாடுகளில் உள்ள பிற மொழி பேசுகின்ற, பொதுவாக பிரெஞ்சு மக்கள் என்று சொல்ல முடியாது, பிரான்ஸ் நாட்டில் மல்டி நேஷனல் ஆக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள். அந்த விதத்தில் நீங்கள் அது செய்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். நமக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் நமது நிகழ்ச்சியை ஒரு வரியை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை செய்யுங்கள், அது பிரம்மாண்டத்தை செய்யுங்கள். ஆனால் ஒரு தப்பிதமும் நகருகிறது. இயல்பில் கலை என்பது கற்றுக் கொடுத்து வருவதல்ல, இயல்பாக ஒரு கலைஞர்கள் உருவாக வேண்டும். நமது தரப்பில் காசு கொடுத்து டீச்சர்கிட்ட போய் காலில் வழங்கி ரச்சனை கொடுத்து கிழமை ஃபீஸ் கொடுத்து கற்றுப்பதுதான் கலை. அதை பிறகு அதாவது படிச்ச புத்தகத்தை சோதனை வச்சுட்டு அதை பாஸ் பண்ணினோன்னு டாக்டர் என்ற மாதிரி அங்க ஒன்றும் புதிதாக அல்ல. எத்தனையோ உலகங்கள், நீ 100 கேள்வி தயாரித்தால் உன்னுடைய சித்தி என்றெல்லாம் உலகங்கள் வந்துவிட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு மத்தியில் மாற்றவில்லை. அவை எதிர்காலத்தில் இயல்பாக தன்னூக்கத்தோடு வருகிற கலைகளுக்கு நிறைய நீங்கள் தளங்களை அமைத்து கொடுப்பீர்கள். அதாவது யூனிக் டேலண்ட் என்று சொல்வார்கள், சுய ஆற்றல்கள், தன்னிடம் உள்ள சுயமான ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் மூத்தோர்களுக்கு அதை செய்றீங்க தானே. அதை மாதிரி செய்யறது ஒரு காணொளி பார்த்தேன். தனக்கு படிப்பிச்ச சிறுவர் பாடசாலையில ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கடைசி மணி நேர பொழுது அவர்களுக்கு தளம் கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்றை உன்னுடைய பாட்டில் செய்ய வேணும், இன்னும் உனக்கு என்ன பிடிக்குதோ அது செய்ய வேணும். அதோட 3:20 மணி அடிச்சோடனே வீட்டோடு வரலாம். அந்த பிள்ளைகள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வகுப்பு நேரம் பீரியடுக்காக காத்திருப்பார்கள்.
அதில் ஒரு கலைஞன் பேசினான், தனக்கு இப்ப 60 வயசு 60 வயசு ஆகுது, ஆனா என்னை கற்பித்த ஆசிரியர் தான் எனக்கு குருவா அமைந்தார். என்னுடைய சுயமாக என்னை வளர்வதற்கு அந்த தளத்தை விட்டுட்டு அவர் ரசித்துக் கொண்டிருப்பார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்வதில்லை. அது போன்ற விஷயங்களும் இருக்கிறது. அவை அந்த சுய ஆற்றல்களுக்கு களம் கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்போடு இன்று நிகழ்ச்சியை கலந்து கொண்டீர்கள். எதிர்காலத்தில் இப்படி சமூக சில பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னும் மகிழ்வோம். சந்தர்ப்பம் வாய்த்தால் சந்திப்போம். நிச்சயமா. மிக்க மகிழ்ச்சி. நவஜோதி அவர்களே, உங்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி அழகா நன்றி மேடம். உண்மையாக பிரியலவன் இவ்வளவு நேரம் ஒரு உற்சாகமாக எல்லோரும் வந்து கூறினார்கள் இல்லையா, எப்படி நீங்கள் உங்களுடைய கதை ஓட்டம், அதாவது தமிழை அந்த மாதிரி கதைச்சு கொண்டு போகிற விதம் வந்து எல்லாராலும் முடியாத அந்த விதத்தில் பல விடயங்களை சுயமாக சிந்தித்து அதை செயற்படுத்துகின்ற விதம் வந்து மிகவும் இது கடைசியாக சொன்ன பேரா மாதிரியான ஒரு இதான்னு சொன்ன நான் கட்டாயம் அங்கே நிற்பேன் அந்த விடயத்துக்கு. அது எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பகுதி. அந்த மல்டி நேஷனலோட நீங்கள் செய்கிறது அப்படியோ அது நிறைவேற வேண்டும் என்று மிகுந்த பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்தி நிற்கின்றேன். உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது பிரியலவன், உங்களை என்று நான் சந்தித்தது. ஒரு பல்வேறு விடயங்களை கூறியதும் மற்றது நீங்கள் கதைக்கின்ற விதமும் ஒரு ஒரு பாசிட்டிவ், அந்த ஒரு திடமான பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு இதுவரை நேரம் கலந்து சிறப்பித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி பிரியலவன். மீண்டும் ஒரு தடவை திரு மோகன் அவர்கள் கூறியது போன்று நாங்கள் இன்னும் ஒரு சில காலங்கள் முடிந்தும் உங்களுடைய இன்னும் ஒரு வேறு பக்கங்களையும் நாங்கள் எமது மகரந்த சித்திர நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இதே மாதிரி கதைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நட அன்னைக்கும் நவஜோதி சகோதரிக்கும் இந்த அழகான மகரந்தம் என்ற நிகழ்ச்சிக்கும் வாழ்த்தும் நன்றியும். டிக்டாக் தளம், முகநூல் தளம் எல்லாம் தவறான வழியில செல்றவர்கள் செல்லுகிறார்கள். இன்று வந்த 2 சகோதரிகளும் அந்த தளங்கள்ல தான் என்னை கண்டு என்னை வாழ்த்தி பாராட்டினார்கள். நாமும் தான். ஆகவே நாங்கள் எந்த வழியில் செல்லுகிறோமோ அது எந்த இருந்தாலும் நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் என்றுதான் உண்மை. அந்த டிக்டாக் தளம் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நிறைய சகோதரிகளை நான் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னை கண்டு என்னட்ட சொன்ன விடயம், சகோதரி உங்களால நான் பின்னடைந்திருந்த நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அது பெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். என்னுடைய தமிழர்கள், என்னுடைய சகோதரிகள் நிறைய தங்களுக்குள்ள நிறைய விடயங்களை அடக்கி வச்சிருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கையை இல்லாம இருக்கணும். தன்னம்பிக்கையை பெறதுக்காகவும் நான் முயற்சி செய்யறேன். இந்த அழகான நேரத்தை எனக்கு தந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பிரியா. இதில் கலந்து சிறப்பித்த தர்சினி சண்முகநாதன் நினைக்கிறேன், சாந்தினி ஆகியோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, திரு மோகன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அடுத்த வாரம் 813வது மகரந்த சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மிகுந்த நன்றி. நன்றி. மிக்க நன்றி. ஒரு வேண்டுகோளோடு நிறைவுக்கு வருகிறேன். இளையோர்கள் பற்றி பிரான்சில் நீங்கள் சந்திக்கின்ற இளையவர்களது காணொளி பரப்புகளை நமக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பாமுக மொழித்திரையில உங்களுடைய பேரில் அது எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் அப்படியே நாங்கள் நாமும் அறிவதோடு மற்றவர்களோடும் கலந்து கொள்ள பண்ணலாம். ஆகவே அது கிடைத்தால் நமக்கு அவ்வப்போது பிரத்தியமாக அனுப்புவீங்க. ஏன்னா நாங்கள் எடுத்து போட்டால் அது பிறகு உரிமை பிரச்சனை, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். நீங்களாக அனுப்பி அதை போடுகிற போது அது இளைய பிள்ளைகள் சம்பந்தமாக. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.